எசன்ஸ் நான் உண்மையா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ரேவங்கோட ஒன்ஷரோட ஃபைனல் பார்ட் தான்டா பார்க்க போறோம். நெறைய பேர் இன்ஸ்டாலயும் சரி, டிஎம்லாம் பண்ணியிருந்தீங்க. என்னால எதிர்பார்க்க முடியல. இந்த ஸ்டோரிக்கு இவ்ளோ பேரு சப்போர்ட் பண்ணீங்கன்ட்டு. ஐ அம் சோ ஹேப்பி. இது மாரி ஒரு அவேர்னஸ் ஸ்டோரி போல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். கண்டிப்பா இது ஒரு நல்ல ஸ்டோரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனிவேஸ் எதுக்காக தயவுக்கு இந்த கேரக்டர் குடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஒரு கேரக்டர நம்ம தப்பா காமிக்கணும்னா, அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஸ்ட்ராங் நேமா இருக்கணும். அதனால தான். அப்படி பார்த்தா நம்ம ஃபிலிம்ஸ்ல கூட பார்க்குறோம். ஸோ வில்லனா யாருன்னா ஒருத்தர போட்டு போயிட வேண்டியதுதான். சைடுல நடிக்கிறவங்க கூட. ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வில்லன்னா அதுக்கு ஒரு கெத்து இருக்கு. அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஒரு ப்ரைட் இருக்கு. ஸோ அதனால மட்டும் தான் ஒரு பெரிய ஆக்டர சூஸ் பண்ணி மூவிஸ்ல வில்லன் போடுறாங்க. அதே மாரி இந்த கதைக்கு நான் வந்துட்டு வில்லனா தயவுங்க தான் வச்சிருப்பேன். அதனால தான் நான் தயவுக்கு அந்த மாரி குடுத்துருந்தேன். ஸோ ஒரு பொண்ணு நீங்க தயாங் வந்து விமனைசர் இது மாரிலாம் இது பண்றீங்க. அப்படி இப்படிலாம் ப்ளா ப்ளா ப்ளாலாம் சொன்னாங்க. ஸோ சாரி இப்படி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா மன்னிச்சுக்கிறேன். சரி என்ன மன்னிச்சுக்கிறேன். எனிவேஸ் ஐ அம் சோ சாரி உங்கள டிசப்பாயிண்ட் ஆக்கியிருந்தேன்னா. பட் நெறைய பேருக்கு இந்த ஸ்டோரி புடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எனிவேஸ்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்ட நான் இதோட முடிச்சிருப்பேன்னா, ஸோ ஃபேமோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தென் இதான் ஃபைனல் பார்ட். இதோட முடிஞ்சிரும். செம்மையா குடிச்சிட்டு மாரி பண்ணிட்டுருக்கானுங்க. தயவங்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். "டேய் மச்சான், அதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். குடிக்காமலே உட்காந்துட்டு இருக்க. குடிடா." "ஏய் எனக்கு எதுவும் வேணாம்டா." "ஆமா, நீ என்னடா 2 வாரமா லவ்வு பக்கமே காணோம். என்னாச்சு? என்ன அவ கூட பண்ணி பண்ணி ஒரு மாரி ஆயிடுச்சா உனக்கு?" அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா." "ஆமா, அவ எங்கடா முதல்ல? ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அவள. எனக்கு அவ வேணும் மச்சான். குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கேட்குறான். அப்போ தயவங்க வந்துட்டு, "ஏன் மச்சான் அப்படி பார்க்குற? லைட்டா ஒரே ஒரு வாட்டி விட பண்ணிட்டு போகிறேனே." "என்னடா மச்சான் சொன்னா? எங்களெல்லாம் தருவேன் தானே சொன்னேன். சொல்லு, தரியா எங்களுக்கு? என்னாச்சு மீன கரெக்டு தானே?" "ஆமாம் மச்சான், எங்களுக்கு அவ வேணும்டா. குடுக்குறியா?" அப்படின்னு கேட்குறப்பா தயவங்க அப்படியே அவங்க எல்லாரையும் பார்த்து முறைக்கிறான். "டேய் டேய் ஏன்டா முறைகிற? நான் கஷ்டமா இருக்குதா? விட்றா மச்சான், அவ மேட்ரு தானே. நாங்கள் பண்ணா என்ன உனக்கு? ஆ இங்கே பாரு ஜாக்சன், அந்த மாதிரி பேசாத." "டேய் நான் அந்த மாதிரி பேசாதண்ணா. மயிறு ரைட் இல்லாமடா அவனுக்கு வந்துட்டா. அவன் போட்ட பிளானில் தானடா அவனுக்கு அவள் கிடச்சாலே. நான் எங்களுக்கே கொடுக்க மாட்டியா? நீ என்னடா மயிறு வேணான்னு சொல்கிறதுக்கு? நாங்கள் போய் பண்ணுவோம் அவளை." அப்படின்ட்டு அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா 3 பேருமே மேலே ஏறி வரானுங்க. தயாங்கண்ணா ஒருத்தனாச்சும் மேலே ஏறி அவளை போய் எதுனா பண்ணிங்க, ஃப்ரெண்டு மயிரும் கூட பார்க்க மாட்டேன். பொழந்து கட்டிடுவேன். "ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க? மரியாதை கீழே இறங்குடா. இறங்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஒவ்வொருத்தையும் பாயிண்ட் பண்ணுறான். அவனுங்க தான் பயந்துட்டு, "ஏய் மச்சான் மச்சான் என்னடா ஆச்சு? மூட்டு கிளம்புடா வெளியே, வெளியே போங்கடா" அப்படின்னு கத்துறான். அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அங்கே வந்து போகிறானுங்க. ஸோ உங்களுக்கு இந்த சவுண்டெல்லாம் கேட்டிருக்கும். நீங்கள் அப்படியே வெளியே வந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அவனுங்க 3 பேர் போகிறத பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எதுவும் யோசிக்காமல் அப்படியே அகைன் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஸோ தயாங்க அப்படியே அந்த கண்ணை பிடிச்சிட்டு என்கிட்டே வந்து அவனை கேட்குறானுங்க. இந்த மாதிரி அவனுங்களுக்கு அவ்வளோ தைரியம் ஆச்சா? எப்படி அவங்களுக்கு கேட்க தோணுச்சு? நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். இவனுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு என் மொத்த வாழ்க்கையை அழிச்சிட்டேன். எல்லா தப்பும் ஏன் நான் தாண்டி. உன் வாழ்க்கையை அழிகிறதுக்கு காரணமே நான் தாண்டி. எல்லாம் ஏன் தப்புடி அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான்டா கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. தயவும் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் கேரிங்காகவே நடந்துக்கிறான். ஸோ எப்படி தான் ஒரு 2 மாதம் போயிருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ தயவங்க அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். ஸோ அவன் செம்மையாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான் போல். "ஏன் என்ன வேணும் உனக்கு? நீ தாண்டி வேணும். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சுடி உன் கூட பண்ணி நான். என் கூட இருக்கிறியா ஏன்? ப்ளீஸ் நான் உனக்கு பொறுமையாக பண்ணுறேன். இன்னொன்னுடி, எனக்கு குழந்த வேணும்டி. எனக்கு ஆசையாக இருக்குது.
என் அண்ணன் பையன் மிஞ்சுவை பார்க்குறப்பெல்லாம் எனக்கும் இது மாதிரி குழந்தை வேணும்னு நினைக்க தோணுதுடி. எனக்கு குழந்தை வேணும் வயன். எனக்கு பெத்து தாடி, பெத்து கொடுண்ணா. ஆ அதனால தான் அவங்க கூட பண்ணுறதுக்காக வந்தேன். டாக்டர் தான் 3 மாதம் வரையும் அவளுக்கு ரெஸ்ட்டு கொடுங்கன்னாங்க. அதாண்டி அதுக்காக தான் என் கூட 3 மாதம் பண்ணாமல் இருந்தியா? அப்படியும் சொல்லலாண்டி. ஆனால் எனக்கு இப்போ என்னன்னு தெரில. எனக்கு உன்கிட்ட குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அதான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. லூசு மாதிரி வளராத, தள்ளு முதல்ல. ஏய் பயிர் மாதிரி பண்ணாதடி. நான் குடியாமல் இருந்தா என்னால் உன் மூஞ்ச பார்த்து பேச முடியலடி. ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குடி, எனக்கு கில்ட்டியாக இருக்குது. வாழ்க்கை அநியாயமாக அழிச்சிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசவே முடியல. அதனால தான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். பாரு, இன்னைக்கு நமக்குள்ள எல்லாம் நடக்கும் தான். ஆனால் நீ வாயினா இருக்க மாட்டேன், என் பொண்டாட்டியாக இருப்ப, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தாலி எடுக்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல. பாரு, நீ முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க. நான் இப்போ தாண்டி கரெக்டாக பண்ணுறேன். இப்போ தான் கரெக்டாக பண்ணுறேன். என் பொண்டாட்டியா என் கூட நீ இருக்க போகிற. என் பிள்ளைக்கு அம்மாவா, எனக்கு ஒரு பொண்டாட்டியா. ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப் வயன் அப்படின்ட்டு அந்த தாலியை உங்களுக்கு கழுத்தில் கட்டி விடுறான். நீங்கள் அப்படியே தடுக்குறீங்க. பட் இருந்தாலும் உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே தாலியை கட்டி விட்டுட்டு அந்த தாலியை கிஸ் பண்ணுறான். பாரு, இந்த தாலியை நீ கழட்டி தூக்கு போடணும்னு நினச்சின்னு வச்சுக்கோயா, இதை எங்கள் மனுஷனாக இருக்க மாட்டான். இதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குடி நான் கட்டின தாலிக்கு. இனிமேலேருந்து நீ என் பொண்டாட்டிடின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு ஸோ உங்கள் கூட அப்படியே மேக்கவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறான். உங்களுக்கு எந்த பெயினும் வராத மாதிரி ஒரு மாதிரி உங்களை ரொம்ப பூ போல் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கான். ஐயோ ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, அதை மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் குழந்தை வரும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி உங்கள் கூட பண்ணிகிட்ருக்கான். ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 ரவுண்டு தான் பண்ணியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்ட ஒரு குழந்தை மாதிரி படுத்துக்கிறான். உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, ஏன் கல்லிக்குதாடி உனக்கு? உனக்கு அதிகமான பெயினை கொடுத்துட்டால அந்த தாயாங்க. என்னை மன்னிச்சிடுடி, நான் ஏன் அப்படி பண்ணனே தெரியல. உன் மேலே அந்த கோவம் ஆத்திரமும் என்னை அப்படி பண்ண வச்சிருச்சுடி. அப்பாவை நீ கஷ்டப்படுத்திட்டியா? அதான்டி எனக்கு ஒரு பழி வாங்கணும்னு எண்ணத்தை தூண்டுச்சு. அதுவும் இல்லாமல் கூட இருக்க அவனுங்க வர ஏற்றி விட்டானுங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்கணும் எண்ணத்தை வர வச்சிருச்சுடி. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் தான் உன் வாழ்க்கை அப்படி ஆகி போச்சுன்ட்டு. இந்நேரம் நீ கல்யாணம் பண்ணியிருந்தேனா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பேன். அவன் கூட அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன் இல்லை? இந்த மாதிரி என் கூட இருந்திருக்க மாட்டேன்ல. என்னால் முடியலடி, முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அப்சஸ்ட் ஆகிட்டுருக்கேன்டி. உனக்கு அப்சஸ் ஆகிறத விட அடிக்ட் ஆகிட்டுருக்கேன்டி. என்னால் ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாமல் இருக்க முடியலடி, ஒரு நிமிஷம் கூட. எப்போவுமே உன் கூட இந்த மாதிரி படுத்துட்ருக்கணும்னு ஆசையாக இருக்குடி. உன் கூட இதே மாதிரி படுக்கணும்டி. எனக்கு அது மட்டும்தாண்டி தோணுது. உன்னை லவ் பண்ணுறேன்னா மயிர் பண்ணுறேன்னா தெரியல, ஆனால் கடைசி வரையும் என் கூட இருக்கணும்டி. அதில் மட்டும் நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணி எடுத்துகிட்ருக்கான். பட் நீங்கள் அவன் பேசின வேர்ட்ஸ்லாம் சீரியஸாகவே எடுத்துக்கல. ஏதோ வளரிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே தான் விட்டுருப்பீங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே ஒரு 2 months ஆகிருக்கும். நீங்கள் அகெயின் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. அதை தயாங்கவே கண்டுபிடிச்சிருப்பான். பிகாஸ் உங்களுக்கு பீரியட்ஸே வந்திருக்காது. ஸோ எங்கே நீங்கள் அகெயின் அபார்ஷன் டேப்லெட் எடுத்து போட்டு போகிறீங்களோன்னு சொல்லிட்டு ஸோ அவனே ப்ரெக்னென்சி கிட் வாங்கி கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ண வச்சுருப்பான். ஸோ டபுள் கூட வந்திருக்கும். அவன் செம்ம ஹாப்பியாகிட்டு உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் திரும்பி பேக்கெல்லாம் பண்ணல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே என் அப்பா வாக்குனதுக்கு, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இப்போ கிஸ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைம் லவ் யூ சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. என்னடி லவ் யூ சொல்கிறேன்னு பார்க்குறியா? பிகாஸ் நான் உன்னை லவ் பண்ணிருக்கேன். எப்படி பண்ணனு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும்டி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இப்போ என் உயிரும் வயிற்றுல இருக்குது. இங்கே பாரு, என் மேலே இருக்க கோவத்தில் அநியமாக குழந்தைய பண்ணிடாதடி.
உன்னை பெக் பண்ணி கேட்குறேன், சரியா? குழந்தை எதுவும் பண்ணிடாத. ஆ, என் மேல இருக்க கோவத்தை நீ என்ன வேணா பண்ணிக்கோடி, என்ன வேணா பண்ணு, ஆனால் என் புள்ளை எதுவும் பண்ணிடாத, சரியா? அப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டு உன் பிள்ளை எதுவும் பண்ணிடாத பெக் பண்ணுறல்ல, அன்னைக்கு நானும் தானடா அவங்ககிட்ட பெக் பண்ணேன், என் தங்கச்சி எதுவும் பண்ணிடாதடா, இதே நிலைமையில தானடா நானும் இருந்தேன். அப்போ நீ எனக்கு ஈவ இருக்கம் பார்த்தியா? நான் பண்ணது தப்பு தாண்டி, ஆனால் அதுக்காக கண்ணுக்கு தெரியாத உயிரை கொல்லணும்னு நினைக்கிறேன். உனக்கு வேணா என்ன கொல்லுடி, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கேட்க மாட்டேன். ஒன்ன பண்ண எனக்கு உன் மேல இருக்க கோபமும் ஆத்திரமும் போயிடுமா? பாரு தயா, இந்த குழந்தை எப்படி பிறக்குது நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவன் அதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். நீ பைத்திய மாதிரி பண்ணாதடி. இல்லை தயா, உனக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குதோ அதெல்லாம் உன்கிட்ட இருக்கக்கூடாது. உன்னோட சந்தோஷம் இந்த குழந்தை தானே, அதை மொத்தமாக நான் அழிச்சிருவேன் தயா. நீ என்னதான் பாதுகாப்பான்னு நினச்சாலும் அந்த குழந்தைய நான் அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அவனால் அதை ஏற்றுக்க முடியல. அவன் உங்ககிட்ட பெக் பண்ணிட்டு இருக்கான். பட் நீங்கள் நான் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ அந்த குழந்தை ஒழுங்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியாக சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. ஸோ ரொம்பவே உங்கள் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ டாக்டர்கிட்ட இப்போ தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். டாக்டர் உங்களை செம்மையாக திட்டுறாங்க. என்ன மேம், குழந்தை வயிற்றில் இருக்கும்போது சரியாக சாப்பிட மாட்டிங்களா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டா தான் குழந்தைக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும். என்ன சார், நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா உங்கள் ஒய்ஃபை? இல்லை டாக்டர், அவளுக்கு சாப்பிட்டாலே வாமிட் ஆகுது. அதான். என்ன சார் அதுக்காக இப்படியா? ரொம்ப வீக்காக இருக்காங்க, குளுக்கோஸ் ஏற்றணும், அவங்கள அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க உங்களை அட்மிட் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு இங்கே குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்கேனிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. ஸோ அவங்களே வந்துட்டு சொல்லுங்கள் மேம், கேட்குறீங்களா? என்னங்க கேளுங்க குழந்தையோட ஹார்ட் பீட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் காதில் வைக்கிறாங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் அப்படியே லேப்டாப் அடிக்குது. நீங்கண்ணா அப்படியே சிரிக்கிறீங்க உங்களே அறியாமா. என்ன மேம், எப்படி இருக்குது உங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட்? நல்லா நார்மலாக இருக்குது, குழந்தை ஹெல்தியாக இருக்குது, நீங்களும் ஹெல்தியாக இருங்க, அப்போ தான் குழந்தை நல்லபடியாக பிறக்கும். இது உங்களோட 6 மந்த் தானே? ஆமாம், இன்னும் 3 மந்த்ஸ் டெலிவரி இருக்குது. டேக் கேர் பண்ணிக்கோங்க மேம் உங்கள் உடம்பா, சரிங்களா? சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க போயிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கண்ணா அப்படியே உங்கள் பல்லியா இப்போ தான் ஃபீல் பண்ணி டச் பண்ணுறீங்க. நான் தப்பு பண்ணுறேன்னா அவனை மாதிரி நடந்துக்கிறேன். இப்படி கிடையாதேடி. அண்ணா, என்னால் அவனுக்கு ஈவன் இருக்க காமிக்க முடியல. ஏன்னா அவன் என் சந்தோஷத்தை அழிச்சிருக்காண்டி அவனுக்கு எப்படி நான் என்னால் சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இல்லை, கிடையாது. நான் பண்ணுறது தப்பு தான். ஆனாலும் என்னால் அவனை முழுசா எதுவும் பண்ண முடியாமல் இருக்கிறதால தான் அப்படி பண்ணிகிட்ருக்கு. இல்லை, நான் தப்பான வழியில் போகிறேன். அநியாயமாக ஒரு வாயில்லா ஜீவனை கொல்லக்கூடாது, அவனை பழி வாங்குற நோக்கத்தில் என்னை மன்னிச்சிடுன. எனக்கு அந்த தயவங்க மேலே தான் கோவம். எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. நீ என்ன பண்ண பாவம். நான் இனிமேல் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக வந்து அந்த குழந்தைய இது பண்ணி அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் அப்படி தான் அன்றைக்கி அந்த டே போயிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த குழந்தைய கொஞ்சம் டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிறீங்க. ஸோ குழந்தைக்காக நல்லா சாப்பிட்றது, தென் வாக்கிங் போகிறது, தான் உங்களை நல்லாவே பார்த்துக்கிறான். ஸோ உங்களுக்காக ஹெல்தி ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி தான் அவன் உங்களை நல்லாவே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ உங்களுக்கு 9 மந்த் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு டெலிவரி நடந்துட்டுருக்கு. நீங்கள்னா செம்மையாக கத்திட்டு இருக்கீங்க. தயவு உள்ளே தான் இருக்கிறான். பட் அவனால் உங்ககிட்ட டச் பண்ணி பேச முடியல. நீங்கண்ணா அம்மா இப்போ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திட்டு இருக்கீங்க. தயவுங்க நீங்கள் கிட்ட கூட கூப்பிட்டுக்கல. பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்கள் அவனை வெறுத்துட்ருக்கீங்க. டாக்டர் வந்துட்டு, சார் உங்கள் ஒய்ஃப் பக்கத்தில் நில்லுங்க. இல்லை இல்லை, கொஞ்சம் நில்லுங்க சார், கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப தயவுங்க வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். பட் நீங்கள் அவனை கண்டுக்கவே இல்லை. ஸோ செம்ம பெயினில் கத்திட்டு இருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஸோ அவங்க அப்படியே பார்த்து ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ
தயவங்க அப்படியே அந்த குழந்தைய பார்க்குறான். செம்ம சவுண்டோட அப்படியே கத்திட்டு இருக்கு. ஸோ நர்ஸ் கிட்ட அப்படியே டாக்டர் கொடுக்குறாங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தயவங்களோட ஹேண்டிலே கொடுக்குறாங்க. அவன் அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே செம்மையாக ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்கு நான் அவனே அறியாமா அவ்வளோ கண்ணீர் வருது. நான் அப்பா வாங்கிட்டேன், நீ என் பையன் இல்லை, நான் நான் தாண்டா உன் அப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை அப்படியே அழுகுது. அப்படின்னு அவன் அப்படி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைடு உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்ல மயக்கத்தில் இருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயவங்க அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே வரான். அங்கே பார்த்தா செம்ம ஷாக். தயவங்கோட அம்மா, அப்புறம் அவங்க அண்ணி, குழந்தை, அப்புறம் சுகா, அவங்க அப்பாலாம் இருந்திருப்பாங்க. பிகாஸ் குழந்தைக்கு வேக்சின் போடுறதுக்காக வந்திருப்பாங்க ஃபேமிலியோட தான். அம்மா, தயா என்னடா பண்ணுறா, யார் குழந்தை இது அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ அவன் வந்துட்டு, அம்மா அது வந்து சொல்லு தயா, ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டம்மா, அவளுக்கு எனக்கு பிறந்த குழந்தை தான். என்ன, ஏன்டா அப்படி பண்ணா, எங்ககிட்ட சொல்ல மாட்டியா? இல்லைம்மா, அது வந்து சொல்லான்னு தான் இருந்தேன். யார் அந்த பொண்ணு அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அது அப்பா, அது வந்து என் ப்ரொஃபஸர். என்ன, உன்னோட வயசில் பெரிய பொண்ணையோட கல்யாணம் பண்ணியிருக்கா? இல்லைப்பா, எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நல்லா மானத்தை வாங்குற தயம் அப்படின்ட்டு அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, என்னங்க இப்போ என்ன ஆச்சு, ஏன் இப்போ கத்துறீங்க? ஏய், உனக்கு அறிவு இல்லையாடி, அவனோட வயசில் பெரிய பொண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்காண்டி, இப்போ என்ன அதில் என்ன அங்கே போகுது? ஏன் உங்களுக்கும் எனக்கும் தான் வயசு வித்தியாசம் இருக்குது, நம்ம என்ன சந்தோஷமா இல்லையா என்ன? ஏய், லூஸ் மாதிரி பேசாதடி. நான் வயசு அதிகமாக இருக்கிறதும் நீ வயசு கம்மியாக இருக்கிறதும் விஷயம் இல்லடி. அந்த பொண்ணுக்கு வயசு அதிகம் தானே. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அவன் தான் சந்தோஷமாக தானே இருக்கான், அதனால குழந்தைய பெற்றிருக்கான். தேவையில்லாமல் அவனை கரிச்சு கொட்டாதீங்க. உங்களுக்கு அவனை பிடிக்கும் தான், அதுக்காக அவனை சும்மா சும்மா திட்டிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு அவனுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே அவனை திட்ட தான் செய்வாங்க. அவனுக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா அப்படியே குழந்தைய நீயே வச்சுட்டு இருப்பியா, என்கிட்ட வந்து காமிக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அப்படியே குழந்தைய எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான். அவங்க அப்பா குழந்தைய பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு, பாருங்கங்க, போடி பாருங்க, பாரு டேய் மிஞ்சு, இங்கே பாரு, உனக்காக உங்கள் சித்தப்பா சீக்கிரமாகவே ஒரு தம்பி பாப்பா கொடுத்துட்டாரு. உங்கள் சித்தப்பா எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருக்காருடா அப்படின்னு அவங்க அம்மா கலாய்க்கிறாங்க. மா சும்மா இருமா. என்னடா, எங்கே உன் பொண்டாட்டி? உள்ளே இருக்கா. எங்கடா என் மருமகளை காமின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா மயக்கத்தில் இருக்கீங்க. அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு, டேய் பெரிய பொண்ணுன்னு சொன்னா பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுறா, வயசு என்னடா? 25 ஆகுதுமா. ஓ, உனக்கு அவளுக்கு 4 வருஷம் டிஃப்ரென்ஸா? அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, இந்த காலத்தில் அதெல்லாம் எங்கே பார்க்குறாங்க. சந்தோஷமாக தானே இருக்கீங்க? நல்லா தாண்டா இருக்கீங்க. நல்லதாம்மா இருக்கும். அம்மா கிட்ட போய் சொல்ல மாதிரி இருக்கு பார்த்தியா லூஸ் அப்படின்னு அவங்க அம்மா இது பண்ணுறாங்க. ஆஃப்டர் சுகாவுக்கும் செம்ம ஹாப்பி தான். ஸோ அவங்க ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு, டேய் பேசினா அன்னைக்கு கல்யாணம் வேணாம் அது வேணான்ட்டு. அது வந்து அண்ணா, சரி விடு விடு, சந்தோஷமாக தானே இருக்க? இருக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பான். ஆஃப்டர் அப்படி தான் அந்த மூமெண்ட் போயிருக்கோம். ஸோ நீங்கள் வேக்கப் ஆக்கி பார்த்தா தவங்களோட ஃபேமிலி சுற்றி இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தவங்க அம்மா வந்துட்டு, ஐயன் எப்படி இருக்கா? நீங்கள் ஓ, எங்களை பற்றி இந்த படுபாவி சொல்லவே இல்லையா? என்னடா உன் பொண்டாட்டிக்கிட்ட ஃபேமிலி பற்றி கூட சொல்ல மாட்டியா அண்ணா? இல்லைம்மா, அது சரி விடு, நானே சொல்லிக்கிறேன். நான் தான் தயங்கோட அம்மா, அப்புறம் தயங்கோட அப்பா, அப்புறம் அவனோட அண்ணி, அவங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, தயங்கோட அண்ணா சுகா, எல்லாம் நம்ம குடும்பம் தான். எப்படி இருக்கா, உனக்கு உடம்பு ஓகே தானா? தயங்க சொன்னான், 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. என்ன, எனக்கு புரியுதுமா, உன் வீட்டில் ஒத்துக்கலையாமே தயங்கனோட சின்ன பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீ நினச்சி வருத்தப்படாதண்ணா. எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்கள் பையன் எப்போ திருந்துவான், நல்ல பொறுப்பாக இருப்பான்னு நினச்சோம். எப்படியோ அவனை திருத்தி ஒரு நல்லவனாக்கிட்டேன், எல்லாம் ஒன்னால தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க வந்துட்டு, மா
கிளம்பலையில நீங்களா? எங்கடா கிளம்ப சொல்கிற? எல்லாம் வா வீட்டுக்கு போகலாம். மா இவளை பார்த்துக்கணும். இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. இல்லைம்மா நான் இருக்கேன். டேய் கிளம்புடா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ நீங்கண்ணா தாயா அங்கே என்ன நடந்துட்டுருக்கு? என்ன எதாக இருந்தாலும் அப்போ பேசிக்கலாம். என்ன நடந்துட்டுருக்கு நான் கேட்குறேன்ல அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. இப்போ அப்படியே அவங்க அம்மா வந்துட்டு என்னாச்சு உனக்கு அவன் என்ன பிரச்சனையா அண்ணா? பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. தயாங்க ஒன்று என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. என்னை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்பா இப்போ தயாங்க வந்து அப்படியே முழிக்கிறான். தயாங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிற? ஆமாம் அங்கிள், உங்கள் பையன் என்னை எப்படி கல்யாணம் பண்ணா தெரியுமா? எனக்கு பொண்ணுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அது மொத்தமாக எனக்கு நடந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உங்கள் புள்ள தயா. உங்கள் பிள்ளையால தான் நான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் குடும்பம் எதுவுமே இல்லாமல் அனாதையா. என்னம்மா சொல்கிற? நீ சொல்கிறது ஒன்றும் புரியல. அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறப்ப ஸோ நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பையன்தான். என் வாழ்க்கையை அழிச்சு மொத்தமாக என்னை எப்படி உட்கார வச்சுட்டான். என்னால் சுத்தமாக முடியல அங்கிள். இப்போ நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அவன் மேலே ஒரு துளி கூட லவ் இருந்ததில்லை. இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டதுக்கு காரணம் ஒரு உயிரை கொல்ல வேணாம்னு நினச்சி தான் நான் பெற்றுக்கிட்டேனே தவிர மற்றபடி எனக்கு இந்த குழந்தை மேலேயும் சரி இவன் மேலேயும் சரி எந்த ஒரு பாசமும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயாங்க அப்பா வந்துட்டு தயா நீதான் பண்ணியடா அப்படி பா அது வெக்கமா இல்லை? அன்னைக்கு உனக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ண, ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாதுடான்ட்டு. எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? நீ எனக்கு தான் பிறந்தியா? ஷிச்சி, நீ எனக்கு பிறந்திருக்க மாட்டடா. நான் இப்படிலாம் இல்லையே, இவ்வளோ கேவலமானவளாம் கிடையாது நான். உனக்கு செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன்டா. நீ பண்ணுற சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தல்ல. எல்லாம் என்ன சொல்லணும்? இனிமே மூஞ்சில முழிக்காத தயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போகிறாரு. இந்த பக்கம் அவங்க அம்மா நான் தயம் கூட பேசக்கூட விருப்பம் இல்லை. பிகாஸ் அவன் பண்ணியிருக்க வேலை அவ்வளோ பெருசு. ஸோ தயங்கூட அண்ணாவுக்கு நான் அவங்க கூட பேச பிடிக்கல. அவங்க அப்படியே தயவங்கிட்டேருந்து மிஞ்சும் வாங்கிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ எங்கள் அப்பாலாம் செம்மையாக புலம்பிட்டு இருக்காரு. இவன் போய் பிறந்திருக்கானே, எனக்கு இப்படி போய் மூஞ்சில கூட முழிக்கக்கூடாது செத்தா கூட அப்படின்ட்டு அவங்க அப்பா செம்மையாக கற்றுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஆஃப்டர் தயவங்க அம்மாவுக்கும் அப்படி தான். ஸோ இந்த சைடு நீங்கண்ணா அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்னடா வலிக்குதா உனக்கு? ஹோல் ஃபேமிலியே உன்னை இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிலமையில தாண்டா அன்றைக்கி நான் நின்னேன். காலேஜில் அவ்வளோ கேவலமாக பேசினாங்க. வீட்டில் என் அம்மா என்ன புரிஞ்சுக்காம என்ன பேசினாங்க. தெரியுதா தயா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கேவலமாக பேசினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண் புரியுதா? இருக்க இடம் இல்லாமல் என்ன ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டல்ல, அனுபவிடா. உனக்கு இதுக்கு மேலே நான் பெயின் தான் தயம் கொடுப்பேன். இதுக்கு மேலே உனக்கு பெயின் மட்டும்தான் கிடைக்கும் என்கிட்ட இருந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தயவங்க எதுவும் பேசல. அவள் வந்து டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுற? முதல்ல தள்ளு. நீ என்னை எவ்வளோ வேணா கஷ்டப்படுத்திக்கோ, ஆனால் என்னை விட்டு போயிடாது ப்ளீஸ். இப்போ இருக்கிறது நீ மட்டும்தான் எனக்கு. என்னை விட்டு போயிடாதடி, எனக்கு நீ வேணும்டி. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ ஏன் என்னை கொள்கிற வரையும் நான் போக மாட்டேன். ஏன்னா உனக்கு கொடுக்க போகிறது எல்லாமே டார்ச்சர் மட்டும்தான் தயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே தயம் ஆனாலும் அவனை அவங்க ஹக் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. ஸோ தயம் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டாலும் நீங்கள் அவனை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப மோசமாக திட்டுவீங்க. ஸோ குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்க, ஒழுங்காக மில்க் கொடுக்க மாட்டீங்க. அவன் ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட காலில் விழுந்து கெஞ்சுவான், குழந்தைக்கு பால் கொடுன்னு சொல்லிட்டு. இப்போ கூட அந்த மாதிரி தான் கெஞ்சிட்ருக்கான். உனக்கு கெஞ்சி கேட்குறவன் ப்ளீஸ்டி, என் மேலே இருக்க கோவத்தை குழந்தை மேலே காட்டாதடி. என் புள்ள அழுவுறாண்டி, தயவு செஞ்சு மில்க் குடுறி. முடியாது, நான் எதுக்குடா கொடுக்கணும்? கொடுக்க மாட்டேன்டா. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? என்னதான் அணுவணுமா சித்திரவதை பண்ணிட்டு தாண்டி இருக்கிற? திட்டிக்கிட்டோம், என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டோம். இங்கே பாரு, தயவு செஞ்சு என் பிள்ளையோட இதில் விளையாடாது. நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்டி. மரியாதையை
குழந்தைக்கு பால் குடுறி. கொடுக்க முடியாது. குடுக்குறிய உன கொல்லவாடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிறான். எங்க அப்பா கூட அவனை பார்த்து சிரிச்சுட்டு, எனக்கு கொன்னு போட்டா கூட குழந்தைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்றப்ப அவனை அவங்கள கட்டாயப்படுத்தி குழந்தைய உங்க மேல படுக்க வச்சு உங்க ட்ரெஸ் இது பண்ணி கொடுக்க வைக்கிறான். நீங்கண்ணா பாரு, என்னை விட்டுண்ணா, உட்ரி மயிறு மயிறு மாதிரி பண்ணிட்டு இருக்க பாரு, கோப மயிரெல்லாம் என்கிட்ட காட்டு, என் பிள்ளைகிட்ட காட்டாத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் குழந்தை நல்லா பால் குடிச்சிட்டு அப்படியே உங்கள் மேலேயே தூங்கி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த குழந்தைய தொடாமலே இருக்கீங்க. குழந்தைய தொடுடி, எதுக்கு தொடணும்? இது உன்னோட குழந்தைடி, அது என் குழந்தை கிடையாது, அது உனக்கு பிறந்தது. அது ஒன்றை மாதிரி தான் இருக்கும், ஒன்றை மாதிரி அக்கறமான புத்தியோட தான் இருக்கும். ஆம்பளையா பிறந்துருச்சுல, இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கைய ஒன்றை மாதிரி கெடுக்க போகுதுன்னு தெரியல. இது கருவிலே செத்து இருக்கணும்னு நினைச்சேன், நான் பிறந்து தொலைஞ்சிருச்சு. பாட்ரி என்ன நீ பேசுற? கருவிலே செத்து இருக்கணுமா? பொண்ணு தானே? எனக்கு புரியலடி. நான் உனக்கு பண்ணது பெரிய தப்பு தாண்டி, பெரிய பாவம் தான் பண்ணியிருக்கேன். உன் வாழ்க்கையை அழிச்சிருக்கேன், மொத்தமா எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் தான். அண்ணா, நீ ஒரு பொண்ணை யோசிக்க மாட்டியா? ஒரு அம்மாவை யோசிக்க மாட்டியா? அது உன்னோட உயிரடி. என் உயிர் இருந்தாலும் நீயும் தாண்டி அதுக்கு ஊரத்தும் தாண்டி அதுல ஓடிட்டு இருக்கு. ஆனா என்ன வெறுக்கிற விட அந்த குழந்தை ஏன்டி அப்படி வெறுக்கிற? எனக்கு புரியலடி, ஏன் அப்படி வெறுக்கிற? நான் பண்ணது தப்பு தான், உன்கிட்ட 1000 வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டேன். என் அம்மா அப்பா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினேன், சொசைட்டி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டேன். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வந்து மால்ல என்னை வச்சு அசிங்கப்படுத்தி பேசினேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், பிகாஸ் நான் அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், உன் வாழ்க்கையை அழிச்சிருக்கேன்ட்டு. அடனி இன்னமும் என்ன புரிஞ்சுக்காம என் குழந்தைய எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கல்ல, என்னால முடியலடி. ஏன் என் வாழ்க்கையில நீ வந்த? எதுக்கு நீ வந்த? உன்னை நான் பார்க்காமலே இருந்திருக்கணும்டி, உன்னை பார்க்காமலே இருந்திருக்கணும். அந்த காலேஜ் மயிரில் வந்து நீ சேர்ந்து என்ன உன்னை லவ் பண்ண வச்சு, லவ் பண்ணிட்டு இருக்கப்போ உன்னை வெறுக்க வச்சுட்டியடி. எனக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு தெரியுமா? ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டே என்ன அசிங்கப்படுத்தி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு என்ன அசிங்கப்படுத்தினடி. அது தாண்டி எனக்கு உன் மேல கோவத்தை வர வச்சு உனி எதனா பண்ணணும்னு தோணுச்சு. பண்ணது தப்பு தாண்டி, ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கல, என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற. நான் முழுசா திரும்பி வந்திருக்கேன். ஆனாலும் நீ என்ன மன்னிக்காம என்னை காயப்படுத்திக்கிட்டு என் குழந்தைய கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்கோய. ஏத்துக்க கூட வேணாண்டி, அட்லீஸ்ட் என்னை மன்னிக்கனாச்சும் செய்யடி. இந்த குழந்தையனாச்சும் பார்த்துக்கோடி. உன் காலில் கூட விழுகிறேன், உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டி. ஒரு பையன் இப்படி ஒரு பொண்ணு காலில் விழுந்து கெஞ்ச மாட்டானா? கெஞ்சுவேன்டி. ஏன்னா என் புள்ள நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ப்ளீஸ்டி, எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் கிடையாதுடி, ப்ளீஸ்டி ஏற்றுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கண்ணா உங்கள் காலை அக் பண்ணி அப்படியே அழுதுட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அக்கைன் மில்க் கொடுக்குறீங்க. பிகாஸ் அவன் மேலே உங்களுக்கு கோவம் தீரலாம் சொல்ல மாட்டேன், அவன் மேலே கோவம் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு குழந்தைய பார்க்குறப்ப உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவன் சொல்கிறது கரெக்டு தான், இதில் உங்களோட ரத்தமும் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு அம்மான்ற ஒரு கடமையை அந்த குழந்தைக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைய நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க. அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, ஸோ அது கூட கொஞ்சம் விளையாடுறது. ஸோ தயவங்க இருக்கிறப்ப அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அதை மாதிரியும், அவன் இல்லாதப்ப அந்த குழந்தைய அந்த மாதிரி பார்த்துக்கிறதும், இப்படி தான் கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 8 மந்த் இருக்கும். ஸோ குழந்தைக்கு நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் வீட்டோட டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. பார்த்தா உங்கள் ஃபேமிலி தான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கண்ணா அம்மா அப்பா, நீங்கள் ஐயன் எப்படிம்மா இருக்க? எங்களை மன்னிச்சிடுவா ஐயன், உன்னை புரிஞ்சுக்காம நாங்கள் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டோம்ல. அந்த படுபாவி எல்லாத்தையும் வந்து சொன்னான்.
எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்ட்டு. அவன் என்னதான் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் எங்களால் அவனை மன்னிக்க முடியல. வாயா, நீ வந்துடுவாயா? வேணாவா, அந்த குழந்தைய அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்துரு. நாங்கள் பண்ணது தப்பு வாயா, நீ வந்துரு. என்ன சரியா? இனிமேல் நீங்கள் இருக்க வேணாம் வாயா, நீ இருக்க வேணாம், நீ வந்துருண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே தான் பார்க்குறீங்க. இப்போ தயங்க வந்துட்டு உங்ககிட்ட அந்த அப்படியே குழந்தைய வாங்கிக்கிறான். இத்தனை நாள் வரையும் கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நீ இருக்க வேணாம். உனக்கான வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கோ, சரியா? என்னைக்கு என்னை மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு எப்பவும் தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண தப்ப உன் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். நீ எந்த சூழ்நிலைக்காக என்கிட்ட நீ அப்படி இருந்தேன்னு அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மொத்த தப்புக்கும் நான் தான் காரணம். என் குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் சரண்டர் ஆகிடுறேன். நான் பண்ண எல்லா பாவத்துக்கும் நான் ஜெயிலில் கூட இருந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கஷ்டப்பட வேணாம். இனிமேல் என் குழந்தையும் சரி நானும் சரி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டோம். நீங்கள் வந்து போலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே உங்ககிட்ட சொல்கிறான். உங்கள் அம்மா நான் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அங்கே வந்து அப்படியே கூட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த குழந்தைய அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் கூடயே அவனை வச்சுக்கணும்னு தோணுது. என்னால் முடியலவ. நீ என்னை வெறுத்துட்டே இருக்க. என்னால் ஏற்றுக்க முடியலடி. நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். ஆனால் நீ எனக்கு வெறுப்பை மட்டும் தாண்டி கொடுத்துட்ருக்க. என்னால் முடியலடி. ஒரு மனுஷன் எவ்வளோ வெறுப்பை தாண்டி தாங்கிப்பா? அதனால தான் முடிவு பண்ணேன். நீ என்னை விட்டு விலகிரு. அப்போ நாச்சும் என் காதல் உனக்கு புரியுதான்னு பார்க்கல. இல்லைன்னா பரவாயில்லடி, நான் மட்டும் உனக்கு கடைசி வரை காதலிச்சுட்டே இருப்பேன். ஆனால் ஒன்று, என் பிள்ளைகிட்ட உன்னை தப்பா சொல்லவே மாட்டேன்டி. அதுக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன்? உன் அம்மா ஒரு ஏஞ்சல்ரா, உன் அப்பா ஒரு கேவலமான மனுஷன், உன் அம்மாவோட வாழ்க்கையோ அநியாயமோ அழிச்ச வேண்டாம் நான் அப்படின்னு சொல்லி தாண்டி வளர்ப்பேன். என் பிள்ளைகிட்ட என்னை கெட்டவன் சொல்லி தாண்டி வளர்ப்பேன். அவன் உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கிற மாதிரி வளர்ப்பேன். நீ அவனை நல்லா பார்த்துக்கணும்டி, சரியா? இன்னும் கொஞ்ச நாள் தான். இவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்கிட்டே விட்டுற. குழந்தைய மட்டும் பார்த்துக்கும் எனக்காக. அவன்கிட்ட நீ அவன் அம்மான்னு கூட சொல்ல வேணாண்டி, அம்மான்னு கூட சொல்ல வேணாம். இந்த அனாதை குழந்தைங்கள வளர்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவனை வளர்த்துக்கும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் பேசிக்கிறான். நீங்க அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. மயன், நீ கிளம்புன்னா நல்லா இரு, சரியா? பண்ண தப்புக்களை மன்னிச்சிடு. உன் காலில் நான் விழுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். நீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. ஸோ குழந்தைய கூட திரும்பி பார்க்காம அவனையும் திரும்பி பார்க்காம. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்ககிட்ட ரொம்ப அழுகுறாங்க பண்ண தப்புக்கெல்லாம். ஸோ நீங்கள் எதுவும் நினச்சிக்கல. இல்லைம்மா, நீங்கள் எதுவும் தப்பாக பண்ணலை. நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறப்போ கோபத்தை காமிச்சிங்க, அவ்வளோதான். இல்லடி, இருந்தாலும் உன்னை புரிஞ்சிருக்கல. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசி உன்னை அனுப்பிட்டோம்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. அந்த படுபாவி உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்பான். எங்களுக்கு இப்போ தாண்டி புரியுது நீ எந்த அளவுக்கு பெயினில் இருந்திருப்பட்டு. தப்பு பண்ணிட்டோம் வயன், தப்பு பண்ணிட்டோம். இங்கே பாரு வயன், நீ இங்கேயே இருந்துருமா. எங்கள் பொண்ணா உன்னை நல்லா பார்த்துக்கிறவண்ணா, சரியா? நீ அழாது, சரியாமோ? இனிமேல் அந்த படுபாவி உன் வாழ்க்கையில் வரமாட்டான். அவனை என்ன பண்ண போறேன்னு பாரு. அவனை தூக்கி ஜெயிலில் போடணும் வயன். மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. ஏன்டி அவனுக்கு போய் ஈவன் இருக்க பார்த்துட்டு இருக்க? வேணாம் வயன், அவனுக்கு எதனா பெருசாக பண்ணணும். உன் வாழ்க்கையை அழிச்சால. இல்லைம்மா, அவனை விட்டுருங்க. அவன் அப்படியே போயிடட்டும். இனிமேல் அவன் என் வாழ்க்கையில் அவனை நான் பார்க்கவே கூடாதும்மா. சரிம்மா, நீ எதுவும் நினைக்காதுன்னா ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ நீங்கன்னா தயம் கூட இருந்த மெமரிஸை மொத்தமாக மறக்கணும்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு அவங்க கூட இருந்ததே பிடிக்கல தான். அதை நினச்சி ஃபீல் பண்ண கூட செய்யலை, அது குழந்தைய நினச்சி கூட. ஆனால் அப்பப்போ தோணும், உங்கள் குழந்தை ஞாபகம் வரும். தென் உங்கள் குழந்தையோட பேர் நான் சொல்லியிருப்பேன். அவனோட பேர் வந்துட்டு தேஜூன். தேஜூனோட ஞாபகம்லாம் உங்களுக்கு அப்பப்போ வரும். நீங்கள் யோசிப்பீங்க, அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்?
தயங் தான் இருக்கான்ல, அவன் நல்லா பார்த்துப்பான். அவனுக்கு தான் குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்குமே. ஆனால் அவன் தனியாக எப்படி பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் தங்கச்சி மீரா தான். மீரா, எப்படி இருக்கா? என்ன ஆளவே காணோம்? ஒன்றும் இல்லைக்கா, பாட்டி வீட்டுக்கு போயிருந்தா. அம்மா காலைல தான் சொன்னாங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதான் வந்துட்டேன். எப்படிக்கா இருக்கீங்க? ஆ, இருக்கேன். ஆமாம், இந்த உண்மையெல்லாம் சொன்னது தயாங்கா? ம், ஆமாங்க்கா. அவர் தான் வந்து சொன்னார். எப்போ மீரா சொன்னா? அதுவாக்கா, அன்றைக்கி நான் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு இருந்தார். வந்து எல்லாருக்கிட்டேயும் என் பண்ணதுக்கு காரணம் எல்லாமே நான் மட்டும்தான். என் ஃப்ரெண்டுங்க சேர்ந்து மீரா வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொன்னானுங்க. அதுக்காக நான் என்னோட வாழ்க்கையை கேட்டேன். அவளை என் கூட இருக்க சொன்னேன். அதனால தான் அவள் இப்படிலாம் பண்ணான்னு சொல்லி எல்லார் முன்னாடியும், அதுவும் ரோட்லக்கா, எத்தனை பேரும் ஒரு அசிங்கமாக திட்டினாங்க. இவனெல்லாம் அடித்து இது பண்ணணும், இவனால் கொன்று போடணும், இவெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிக்க வந்துட்டாங்கக்கா. அப்பா தான் தடுத்துட்டு, இது எங்கள் குடும்ப விஷயம், நாங்கள் பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு இது பண்ணார். வந்து ரொம்ப அழுதா இருக்கா. அம்மாவோட காலை பிடிச்சி கெஞ்சினாரு. என் காலில் கூட விழுந்தாரு. என்னால் எதிர்பார்க்க முடியல. உனக்கு தெரியும் தானேக்கா தயங்க பற்றி? காலேஜில் ஒருத்தரையும் மதிக்க மாட்டான். அவனெல்லாம் எப்படி பேசுவான். ஆனால் அப்போ பார்க்குறப்ப அந்த மனுஷனான்னு தோணுச்சுக்கா. அந்த மாதிரி வந்து கெஞ்சுறான். என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான். நீங்கள் என்ன ஸ்டேஷனில் கூட தூக்கி வைங்க. ஆனால் வயனை மன்னிச்சிட்டு அவ கூட வச்சுக்கோங்க. அவன் ரொம்ப கஷ்டப்படுறா என் கூட இருந்துக்கிட்டு. எனக்கு புரியலக்கா. அவன் உன்னோட பெயினை அவன் பெயினாக நினச்சி அழுதுட்டு இருந்தாங்கக்கா. எனக்கு சத்தியமாக புரியல. அக்கா, நான் இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த பிரைட்டு புறம்போக்கு நாய் என்கிட்ட அக்கைன்னு வந்து அந்த மாதிரி பேசினான். இதை தயங்க பார்த்துட்டாரு. வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். அவனை போட்டு அப்படி அடிச்சாருக்கா. அவன் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா செத்துருப்பான். என்ன தெரியுமா சொன்னாரு? இனிமே உயிராக்கிட்ட நீ வந்த அவனை 2ன்னு கூட பார்க்க மாட்டேன்டா, குத்தி கொலை பண்ணி போட்டு போயிட்டே இருப்பான்டான்னாரு. எனக்கு சுத்தமா புரியல எதுக்கு அவன் இப்படி பண்ணான்ட்டு. அப்புறம் என்கிட்ட வந்துட்டு, உனக்கு எதுவும் ஆகலை மீரா? எனக்கு எதுவும் ஆகலை. எதுக்கு நீங்கள் என்ன காப்பாத்துட்டீங்க? அதான் என் அக்கா வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டிங்கல்ல. அதான் உங்கள் ஃப்ரெண்டும் நினைக்கிறாள்ல. நீயும் ஏன்டி அப்படி புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? உங்கள் அக்கா தான் என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கானா? நீயுமா? புரியல, என்ன சொல்ல வரீங்க? நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டு உங்கள் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அவன் ஏற்றுக்க மாட்டேன்ற. ஏண்டி ஒருத்தர் கெட்டவனா இருந்தா கெட்டவனா தான் இருப்பானா? அவன் திருந்த மாட்டானா? திருந்துனா ஏன்டி இந்த சமுதாயம் அவனை ஏற்றுக்க மாட்டேங்குது? நான் பண்ணது தப்பு தாண்டி. பண்ண முடியாத அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் நல்லது பண்ணி நினச்சாலும் என்னை ஏண்டி மறுபடியும் அந்த கெட்டவனாக்கவே பார்க்குறீங்க? இங்கே பாரு மீரா, உங்கள் அக்கா மாதிரி என்ன நீ நினைக்காத. நான் மாறிட்டேன், மொத்தமாக மாறிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? உன் அக்கா தான். எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அக்கா தான். நான் மாறினதுக்கு சரி, இப்போ திருந்தினதுக்கு சரி, அவன் மட்டும்தான் ரீசன். பாரு, நான் பண்ண தப்பு தான். உன் வாழ்க்கையும் கெடுக்க நினைச்ச அவ வாழ்க்கையும் கெடுத்துட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், உங்க 2 பேர் வாழ்க்கையும் நான் சேவ் பண்ணுவேன். இனிமே என் ஃப்ரெண்ட்ஸால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தா என்கிட்ட வந்து சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மீரா சொல்றா. அவன் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணனா? ஆமாங்க்கா, அவன் பாவங்க்கா. அவன் ரொம்பவே உடஞ்சிட்டான். சத்தியமாக நான் எதிர்பார்க்கலக்கா. அத்தனை பேர் முன்னாடி காலில் விழுந்தான். ரோட்டில் எல்லாரும் அவனை அசிங்கப்படுத்தி பேசினாங்க. ஒரு பையன் அவன் மேலே கள்ளத்துக்கு கூட இருந்தாங்க்கா. ஆனால் அவன் அதெல்லாம் எடுத்துக்கல. அவனுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா, உங்களை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி அவன் அப்படி கெஞ்சினாங்க்கா. எனக்கு ஒன்றுமே புரியல. தயங்க அப்படின்ட்டு தாங்க்கா இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் நான் அப்படி யோசிக்கிறீங்க அக்கா? எனக்கு புரியுதுக்கா. அவன் உங்களுக்கு பெரிய தப்பை பண்ணியிருக்கான். ஆனால் ஒருத்தன் தான் பண்ண தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறப்ப நம்ம அவனை மன்னிக்கணும்க்கா.
நீ தானக்கா சொல்லி கொடுத்துருக்க. இந்த உலகத்துல மன்னிக்க முடியாத தப்பு எதுவுமே கிடையாது. மன்னிச்சிடணும். மன்னிச்சா மட்டும்தான் இங்க மனுஷங்களால சந்தோஷமா இருக்க முடியும். இங்க எந்த தப்புக்கு மன்னிப்பு இல்லைன்னா இங்க யாருமே சந்தோஷமாவே இருக்க முடியும். நீ தானக்கா சொல்லி கொடுத்த எனக்கு. இப்ப ஏன்க்கா நீ அவனை மன்னிக்க மாட்டேன்ற எனக்கு புரியுது. நீ அந்த அளவுக்கு பெயின்ல இருக்கதான். ஆனா அவன் உன்னோட இப்ப அதிகமான பெயின்ல இருக்காக்கா. அவனுக்கு சுத்தி இப்ப யாருமே கிடையாது. நீ கொடுத்த அந்த குழந்தை மட்டும்தான் இப்ப அவனுக்கு இருக்க கம்ஃபர்ட் ஜோனே. ஆனாலும் சந்தோஷமா இருப்பானா? சத்தியமா இருக்க மாட்டாங்க்கா. ஏன்னா அவன் உனக்காக அவ்வளோ உருகுனாங்க்கா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு அப்படியே லைட்டாக தவங்க நினச்சி அழுக வருது. ஸோ நீங்கள் அப்படியே டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, மீரா என்னக்கா என்ன யோசிக்கிறா? இல்லடி, இதை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நான் முடிவு பண்ணிக்கிறேன், சரியா? அக்கா இல்லை மீரா, என்னால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு என் லைஃப்பில் நடந்திருக்குடி. அது கொஞ்சம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அனுப்பியிருப்பீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ்னா நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அதே தாட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு தவங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணியிருக்கான்ட்டு அதே பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகிருக்கும். இப்போ தவங்க வந்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்துட்ருக்கான். குழந்தைனா செம்மையாக அழுகுது. ஸோ இந்த பால் குடிக்க மாட்டேங்குது, கடைப்பால். ஸோ அழாத ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குடிங்க. எனக்கு ஃபீட் பண்ணுறவங்க வரலையா, அட்ஜஸ்ட் பண்ணிங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பால் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. மெய்ட்கிட்ட வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுங்க, பால் கொடுக்குறவங்க தான் வந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்த்தா நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஸோ தயவங்க அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்கள் நின்று பார்த்தோன்னே வயன் குழந்தைய கொடு, குழந்தைய கொடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்களோட ரூமுக்கு தான் வரீங்க. ஸோ அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை இது பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைக்கு மேலே கொடுத்துட்ருக்கீங்க. தயாங்க வந்துட்டு அப்படியே அங்கே தான் நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணிட்டுருக்க? ஒன்றும் இல்லை அம்மா, நீ எதுக்கு இங்கே வந்த? ஏன்னா வரக்கூடாதா? இல்லை, குழந்தையதான் என்னையும் பிடிக்காதுன்னு, அதான் கேட்டேன். எனக்கு ஒன்று தான் பிடிக்காது, ஆனால் குழந்தைய பிடிக்கும். பிகாஸ் என்னோட ரத்தம் அதுக்கு ஓடுது. பிகாஸ் என்னோட ரத்தம் அதில் ஓடுதுடா. டேஜுன் எனக்கும் தான்டா பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஹேர் இது பண்ணுறீங்க. ஸோ தயவங்க அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் குழந்தை கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தூங்கிடுச்சு. ஸோ இங்கே அதே இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தயம் அப்படி உங்கள் காலுக்கிட்ட வந்து உட்காந்துட்டு அவனோட ஹெட்டை உங்கள் லாப்பில் வைக்கிறான். அப்படியே உங்ககிட்ட என்ன மன்னிச்சிடு, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, உன் வாழ்க்கையை மொத்தமாக அழைச்சி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு எனக்கு மன்னிப்பு கிடையாது எனக்கு தெரியவாய். ஆனால் அட்லீஸ்ட் குழந்தைக்காச்சும் நீ என் கூட இரு. எனக்கு தெரியவாய் படிக்கிறது சுத்தமாக பிடிக்காது, அதே மாதிரி எனக்கு குழந்தைய உனக்கு பிடிக்காது. என்னால் முடியலவாய், குழந்தைய தனியாக பார்த்துக்க முடியல. ஆயிரம் தான் அவன் கூட இருந்தாலும் ஒரு அம்மாவா நீ அவனுக்கு தேவைப்படுறவா. என் மேல எவ்வளோ கோவத்தை வேணா காட்டு, எனக்கு குழந்தைய மட்டும் ப்ளீஸ் வாய் வேணா சொல்லு. நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்றவா, நீ என்ன பண்ண சொன்னாலும் பண்றேன். எல்லாரும் முன்னாடியும் போய் தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன். உங்க அம்மா அப்பா கிட்ட ஒத்துக்கிட்டல, அதே மாதிரி ஏன் அப்பா அம்மா கிட்ட. அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறோம் இருந்துச்சு, அவர்கிட்ட இப்ப நான் உண்மையை சொல்றவா. எல்லா தப்புக்கும் இது தயாங்க மட்டும்தான் காரணம். வாயன் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை மாதிரி நல்ல பொண்ணோட வாழ்க்கையை உடைச்ச பாவினா. நீ எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டி அந்த இடத்துல எல்லாம் நான் போய் சொல்றேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நான், என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். கண்ணது அப்படி சொல்றவன் என் குழந்தைக்காக நாச்சும் என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க சமயம் அழுகுறான். நீங்க அப்படி ஒன்று பாக்குறீங்க,
எல்லாமே சொல்லிட்டா சரியாயிடுமா தாயா? நான் பட்ட அவமானம், கஷ்டங்கள்லாம் நீ போய் சொல்லிடுவ. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், வாயின் கிடையாது. ஆனா வார்த்தைகளை கேட்டு நான் என்ன பத்தி யோசிச்சா தாயா? அன்னைக்கு அந்த காலேஜ்ல பேரண்ட்ஸ் என்ன அப்படி பேசினாங்க. எனக்கு எதுனா பண்ணிட்டு செத்துடலாம் போல இருந்துச்சு. ஆனா நான் முடிவா இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ண நீ இங்க சந்தோஷமா இருக்கிறப்ப நான் மட்டும் எதுக்குடா சாகணும்னு முடிவு பண்ணேன். நான் அவரை ரொம்ப காதலிச்சேன். அவரால் ஏத்துக்க முடியல. நான் அவரை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே மோசமா பேசினார். ஆனா அவன் மேல எந்த தப்பு இல்ல. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. எல்லாமே மாறி போச்சு. உன்னால என் வாழ்க்கை மொத்தமா தலையில மாறி போச்சு. ஒவ்வொரு டைம் என் கூட இருக்கிறப்ப நான் சுத்திர மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். நீ ஒவ்வொரு டைம் என்ன தொடுறப்ப நரகத்தோட கொடுமையா இருக்கும். நீ இப்ப திருந்திட்டேன்னு சொல்ற. ஆனா அதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்ச வலிக்கல்ல யார் பதில் சொல்லுவா சொல்லு? நான் பட்ட வேதனைக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? இப்ப நீ மன்னிப்பு கேட்கிற. மன்னிக்கிற அளவுக்கு நான் உன அவ்வளவு நல்லவ கிடையாது. உனக்கு மன்னிப்பு கொடுக்கிற அளவுக்கு நீ பண்ண தப்பு ஒண்ணும் சின்னது கிடையாது. உன் குழந்தைக்கு அம்மா வேணும்னு கேக்குற. ஆனா என்ன நீ ஒரு பொண்ணா பார்க்கல இல்ல? நீ ஒரு அப்பாவா யோசிக்கிற. ஏன் அப்பா இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாத்தியா? அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் நான் இந்த மாதிரி பண்ணது. நான் பண்ணதை விட நீ எனக்கு இப்படி பண்ணது எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதே மாதிரி உங்க அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். தான் பையன் இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு. இங்க பாரு தாயா, வாழ்க்கையில சில தப்புகளுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கு. ஆனா இந்த தப்புக்கு யாராலும் மன்னிப்பு கொடுக்க முடியாது தாயா. என்ன மன்னிச்சு. என்னால உன்னை மன்னிக்கவும் முடியாது. இந்த குழந்தைக்கான அம்மாவா என்னால இருக்கவும் முடியாது தாயா. அந்த குழந்தைய பாக்குறப்பெல்லாம் எனக்கு உன்னோட ஞாபகம் மட்டும்தான் வரும். அதே மாதிரி நீ என் கூட இருக்கிறப்பெல்லாம் இந்த வீட்டுல இந்த ரூம்ல நீ என்னை எவ்வளவு கட்டாயப்படுத்தி என் கூட இருந்து அது மட்டும் தான் தாயா எனக்கு ஞாபகம் வரும். என்னால உன்னை மன்னிக்க முடியாது. உன்னோட தப்புகளுக்கு என்னைக்கு மன்னிப்பு கிடையாது தாயா. இப்ப நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு வச்சுக்கோயே. பசங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் பொண்ணுங்க மன்னிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலைமையாக்கி நானே இது பண்ணிடுவேன் போல. இல்ல, நான் அப்படி ஒரு உதாரணமா இருக்க மாட்டேன். எனக்கு வேணும். இந்த குழந்தையும் எனக்கு வேணும். இப்ப கூட எனக்கு இதுக்கு நான் இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ இப்ப சொன்ன என்ன மன்னிச்சிடுவியான்னு சொல்லிட்டு அப்பதான் நீ பண்ண தப்பல்ல என் மனசுக்குள்ள வந்துச்சு. நான் தப்பு பண்றேன்னு தோணுச்சு. இங்க பாரு, இனிமே என் வாழ்க்கையில நீ வராது. நானும் உன் வாழ்க்கையில வரமாட்டேன். இந்த குழந்தைய நீ பாத்துக்கும். உனக்கான தண்டனை இதுவே போதும். நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்றல்ல, நான் உனக்கு என்னைக்கும் கிடைக்க மாட்டேன் தாயா. என்னைக்கும் கிடைக்க மாட்டேன். நீ தெரிஞ்சிட்ட எனக்கு நினைக்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ரொம்ப லேட்டா தெரிஞ்சிட்ட தாயா. ரொம்ப லேட்டா தெரிஞ்சிட்டேன். எல்லாம் மாறிடுச்சு. எல்லாமே மாறி போச்சு. என் மனசுல உன் மேல இருக்கிற கோபமும் ஆத்திரமும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது மாறாது தாயா. என்னைக்குமே உன் மேல இருக்க கோபமும் ஆத்திரமும் எனக்கு என்னைக்கும் மாறாது. என்னால உன்னை என்னைக்கும் மன்னிக்க முடியாது தாயா. மன்னிக்க முடியும். உனக்கான தண்டனையும் நான் இதான் நினைக்கிறேன் தாயா. இனிமே
நான் என் வாழ்க்கையில உன்னை பார்க்கவே கூடாது. உன்கிட்ட எதிர்பார்க்கறது அது மட்டும்தான். வேற எதுவும் இல்லை தரம். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில நீ வந்துடாது. இதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னால யோசிச்சு பார்க்க முடியல உன் கூட ஆன வாழ்க்கை. முடியல தரம். கொஞ்ச நாள் உனக்காக சிரிப்பேன். ஏன்னா உன ஒவ்வொரு டைம் பாக்குறப்ப உன்கிட்ட கெஞ்சினது, நீ என்ன கேவலமா பேசினது, என் தங்கச்சி நீ கேவலமா பார்த்து உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எங்க 2 பேர் வாழ்க்கையை அழிக்க நினைச்சதுதான் தயம் ஞாபகம் வரும். பாஸ்ட் எல்லாம் என்னால மறக்க முடியாது தயம். சத்தியமா முடியாது. ஏன்னா அது பாஸ்ட்னு சொல்ல மாட்டோம். என் வாழ்க்கையில நடந்த கொடூரமான நாட்களை நீ சொல்லுவேன். என்னடா இவன் நம்ம இவ்வளவு கெஞ்சினமோ இவ்வளவு கல் நெஞ்ச காரியா இருக்க நினைக்காது. நான் கல் நெஞ்ச காரியா இல்ல தயம். ஒரு பொண்ணா யோசிக்கிறேன். ஒரு பொண்ணா நான் உன்னை ஈஸியா மன்னிச்சிட்டேன்னா நீ பண்ண தப்பெல்லாம் சின்ன தப்பா போயிடும். நாளைக்கு பசங்க எவ்வளவு பெரிய தப்பா பண்ணாலும் பொண்ணுங்க மன்னிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கு நான் இது பண்ண மாட்டேன். அவனோட தப்புக்கு என்னைக்குமே என்கிட்ட இருந்து மன்னிப்பு கிடைக்காது தாயா, கிடைக்காது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தயான் கிட்ட இருந்து அவன் தலையை இது பண்ணிட்டு அங்கிருந்து போறீங்க. அப்ப தயான் உங்களை பார்த்துட்டு நீ சொல்றது கரெக்டு தான், எனக்கான மன்னிப்பு என்னைக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும்டி. ஆனா ஒண்ணு, உனக்கு கடைசியா ஒரே வாட்டி கட்டி பிடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். அது மட்டும் எனக்கு கொடுப்பேன். இத்தனை நாள் உன் மேல இருக்க அந்த ஆசையிலையும் காமத்தாலையும் கட்டி பிடிச்சு உன் மேல இருக்க காதலாலையும் உன் மேல இருக்க மரியாதையாலையும் கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறவா. இது லாஸ்ட் ஹக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் நீ சொல்றது கரெக்ட். என்னைக்குமே எனக்கான தப்புக்கு மன்னிப்பும் கிடையாது. நீ இவன் மேல வச்சிருக்க கோபத்தை மறக்க சொல்ல எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. எனக்கு என்னோட கடைசி ஆசை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றப்ப நீங்க அப்படி அவனை பாக்குறீங்க. என்னடா கடைசி ஆசைன்னு சொல்ற பாக்குறீங்க, நீ பயப்படாத. நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். பிகாஸ் இந்த குழந்தைக்கு நான் மட்டும்தான் இருக்கு. இவனுக்கு அப்பா வேணும், அதனால நான் சாக மாட்டேன். ஆனா உனக்கு ஒரு வாக்கு தருவேன், எப்பவுமே என் பையனை என்ன மாதிரி வளர்த்துட மாட்டேன். அவகிட்ட நான் சொல்லி வளர்ப்பு ஒரு பொண்ணனை எப்படி பார்க்கணும், எப்படி மதிக்கணும், அவங்களுக்கான உரிமையை எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புவேன். நான் பண்ண தப்புக்கள் அது மட்டும்தான் அவன் கரெக்டா இருக்கும், அது மட்டும்தான் கரெக்டா. கடைசியா ஒரே ஒரு வாட்டி உடனே கட்டி பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீங்க அப்படியே அவனை பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அவன் புரிஞ்சுக்கிறான் நீங்க ஓகே சொன்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். செம்ம அழுகுறான். பிகாஸ் நீங்க அவன் லைஃப்ல இருந்து மொத்தமா போறீங்க. ஏன்னா உங்களால தயவங்க சென்னைக்கு மன்னிக்க முடியாது. ஸோ அவன் மன்னிக்கக்கூடிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல, எப்பவுமே மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கான். ஸோ அதனால அவனை நீங்க மன்னிக்கிற மாதிரி இல்லை. இப்ப தயா உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுகுறான். அவனோட டேர்ஸ்லாம் உங்க ஷோல்டர் மேல விழுகுது. நீங்க பேக் ஹக்லாம் பண்ணல, உங்க கண்ணில் டேர்ஸ் வருது. பட் அதெல்லாத்தையும் நீங்க ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் அவன் முன்னாடி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த டெசிஷனை நீங்க கரெக்டா எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்பவே நம்புறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் தயங்க உங்களை பார்த்துட்டு, அயன் இனிமே வாழ்க்கையில வரமாட்டேன், கடைசியா உனக்கான ஒரு நல்லது நான் பண்ணிட்டு போறேன். என்னால தானே வாழ்க்கை கெட்டு போச்சு, அந்த வாழ்க்கையை நானே சரிப்படுத்துறவா. உன்னை யாரெல்லாம் தப்பா பேசினாங்க அவங்க முன்னாடி நீ நல்லவன், நான் தான் மோசமான அயோக்கியன்னு சொல்ல வைப்பேன்.
அட்லீஸ்ட் அப்பனாச்சு என்ன மன்னிக்கணும் ஒரு சின்ன எண்ணனாச்சும் உனக்கு வரும் இல்ல. அதுக்காக மட்டும்தான் நான் எப்படி பண்ண போறேன். நாளைக்கு நான் சின்ன போய் பார்த்து பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவங்க பேசுறான். சரிங்க, குழந்தைய பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு 2 பேரும் சந்தோஷமா இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அங்கேருந்து வந்துடுறீங்க. தயம் போறவங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். காயங்கள் கொடுத்தாய் நீயே உன் அன்பிலே வீழ்ந்தேனடி. உனை ஒரு நாள் நானும் இழப்பேனா, அந்த நொடியே நானும் இறப்பேனா. அடியே தூரம் நீயும் விலகிடாதே, தவிக்கிறேனே தவிக்கிறேனே என் காதலே. நீங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்திருப்பீங்க. அன்னைக்கான நாள் அப்படிதான் போயிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 2 நாள் போயிருக்கோம். இப்போ நீங்க உங்க அம்மாவும் வெளியே போய் கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்போ யாரோ உங்க வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா முன்னாடி ஜின் நின்றுட்டு இருக்கான். தென் அவனோட ஃபேமிலி. உங்களால எதிர்பார்க்கவே முடியல. நீங்க ஜின் என்ன மன்னிச்சிடுவாங்க, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது. நீ எவ்வளோ ஒரு கஷ்டத்துல அதை நீ ஒத்துருப்பல்ல, அதை புரிஞ்சுக்காம உன் வீட்டில் வந்து அசிங்கப்படுத்தி காலேஜில் வந்து என்னை மன்னிச்சிட்டு நான் வேணுட்டு எதுவும் பண்ணலவா. எனக்கு எல்லா உண்மையே தெரியும். அந்த பொறுக்கி தயவு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்துட்டான். நீங்கண்ணா ஜின் என்ன பண்றீங்க, எந்திரிங்க. இல்லவா நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடி, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கல. உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட இமேஜை கெடுத்திருக்கேன்டி. நான் ஒரு கேவலமான, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுவேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடி, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அழுகுறான். நீங்க அவனை இது பண்ணிட்டு ஜின் இங்க எந்திரிங்க. ஜின் என்ன ஜின் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் ஜின் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் மேலதான் தப்பு ஜின் இருக்கு. பிகாஸ் நான் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லி இருக்கணும், ஆனா நான் சொல்லல. நீங்க என்ன ஜின் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் காலில் போய் விழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை இது பண்றீங்க, கம்ஃபர்ட் பண்றீங்க. இந்த பக்கம் ஜின்னோட அம்மாண்ணா, ஐயன் நான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டேம்மா. ஒரு பொண்ணா இருந்து உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம நான் எப்படி பேசிட்டேன்ல. நீ எவ்வளோ ஒரு வழியில் அந்த முடிவை எடுத்திருப்ப. அந்த பொறுக்கி எல்லாத்தையும் சொன்னான். அவன் எங்ககிட்ட காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டான். நான் தான் அப்படி பண்ணேன், அவளை அழிக்கணும்னு நினைச்சதுனால தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அவன் எல்லா உண்மையும் சொல்லி எங்க காலில் விழுந்தான். ஜின்னெல்லாம் அவனை சும்மாவே விடல, போட்டு பொழந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றப்ப நீங்க அப்படியே சின்ன பாக்குறீங்க. ஆமாண்டி, அவன் மட்டும் என் கையில கடைச்சிருந்தான், சாவடிச்சிருப்பேன். எங்க அப்பா தடுத்துட்டாரு. காலில் விழுந்து சொல்றான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஒயன் மேல எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு அவளை ஏத்துக்குவாங்கண்ணா. என்னால முடியல வாயன், உன் வாழ்க்கையை அநியாயமா கெடுத்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். நான் அவனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அவனை அடிச்சு துரத்திட்டேன். ஆனா அவன் பண்ண தப்பா நீ அவளை கஷ்டப்பட்டுட்டல்ல. அதுவும் இல்லாம நான் வர முட்டாள்தனமோ உன்னை அசிங்கப்படுத்திட்டேன்னு என்ன அடிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய வாங்கி கண்ணத்துலயே அடிக்க வைக்கிறான். ஜன் போதும் ஜன், நீ பாத்துங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, எல்லா தப்பும் ஏன் மேலதான் அப்படின்னு சொல்றப்ப அவன் அப்படியே உங்க வாயை க்ளோஸ் பண்றான். உன் மேல ஒரு துளி தப்பு கூட கிடையாது. நான் ரொம்ப பெருமைப்படுறேன் வாயன், உன்னை காதலிச்சதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. என்ன அவ உன்னை எல்லாம் தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டான், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லடி. நான் உன் மனசை மட்டும் தாண்டி காதலிச்சு, அத கிடையாது. பாரு, எதுவும் யோசிக்காது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். செல்வ, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்பா நீங்க அப்படியே சின்ன பாக்குறீங்க. சின்னோட அம்மாவும்
உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எங்க இல்ல ஆண்டி வேணாம். இல்லைம்மா, நீ என்னை மன்னிக்கணும். நானும் உன்னை தப்பா பேசிட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாதும்மா. என்னை மன்னிச்சிடுண்ணா. நான் இப்ப சொல்றேம்மா, நீ என் மருமகளா இருக்க மாட்டேன். என் மகளா உன்னை நான் பார்த்துப்பேன். என் பையன் பண்ணது தப்புதாம்மா. அவன் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஆனா என்ன ஒரு கோவம். லவ் பண்ண பொண்ணு இப்படி ஏமாத்திட்டாலே, அவளுக்காக தானே வீட்டில் எல்லாரும் எதிர்த்தோம் அப்படின்ட்டு அந்த கோவத்துல தாம்மா அப்படி பண்ணா. மற்றபடி அவன் அவன் மேலே ரொம்ப காதலாதாம்மா இருந்தான். இது கொஞ்சம் மாசத்துல அவன்கிட்ட நிறைய பொண்ணுங்க போட்ட காமிச்சாலும் அவனால முடியலம்மா உன்னை மறக்கிறதுக்கு. அவனால சுத்தமா முடியல. என் வயன் இல்லாத இடத்துல என்னால சுத்தமா வேற ஒரு பொண்ணை பார்க்க கூட முடியலன்னு அவன் ஒப்புனாவே என்கிட்ட சொல்லிட்டாமா. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அவன் உன் மேல எவ்வளவு காதலா இருந்திருக்கான்ட்டு. என்னை மன்னிச்சிடுமா. நீயும் சின்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு சந்தோஷம்தாம்மா. நான் இதை பத்திலாம் யோசிக்க மாட்டேன். என்ன மனசுதாம்மா வேணும், மனசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்க அப்படியே சின்ன பார்த்துட்டு இருக்கீங்க. சின்ன உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு, என்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோடி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருப்பான். நீங்கள் அப்படியே அவன் ஐஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு மறுபடியும் கேட்குறான். நீங்கள் ஓகேன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் உங்களுக்கும் சின்னக்கும் இங்கே கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க. இதே சைட் பார்த்தா தாயா இப்போ அவனோட வீட்டுக்கிட்ட தான் வந்து நின்றுட்டு இருக்கான் குழந்தைய வச்சுக்கிட்டு. ஸோ அவங்க அப்பான்னா அவனை உள்ளவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை சொல்லியிருப்பார் போல. ஸோ தாயா உள்ளவே விட மாட்டேன்றாங்க. இல்லைண்ணா எங்கள் அப்பாவை பார்க்கணும். இங்கே பாரு தம்பி, நீங்களாம் நீ வர முடியாது, கிளம்பு. அண்ணா நான் பேசிகிட்டு இருக்கீங்க, என் அப்பாவை நான் பார்க்கணுண்ணா. இல்லைப்பா, உங்கள் அப்பாவெல்லாம் பார்க்க முடியாது, நீ மரியாதை கிளம்பிங்கந்து. அண்ணா அட்லீஸ்ட் எங்கள் அம்மாவனாச்சும் பார்க்க விடுங்கண்ணா. இங்கே பாருப்பா, உங்கள் அம்மாவை கூட பார்க்க முடியாது, யாருமே அவனை பார்க்குற மாதிரி இல்லை, சொல்லி தான் வச்சுருக்காங்க எங்ககிட்ட, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அன்னைக்கு மட்டும் சார் தயங்கூட அன்னைக்கு மட்டும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க தூரத்துலேருந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ சுகா குழந்தைய வச்சுட்டு இருந்திருப்பான். அவங்கக்கிட்ட வந்துட்டு, என்னங்க என்ன தயவங்க வந்திருக்காங்க, வந்தா இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்னா? இல்லைங்க, கை குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியே நின்றுட்டு இருக்கான், தயவு செஞ்சு உள்ளே கூப்பிட்டு என்ன கேளுங்களேன். இங்கே பாரு, அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, என் அமைதியாக இரு. அவன் பண்ண தப்புக்கு அதெல்லாம் கரெக்ட் தான். என்னங்க இருந்தாலும் அந்த குழந்தைக்காக நம்மக்கிட்ட ஒரு குழந்தை இருக்குதாண்ணா, சொல்லுங்க. வெளியே எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஏய் என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்கா? அப்பா மீறிலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்க ப்ளீஸுங்க போய் பேசுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேங்க. ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். ஸோ அவங்க அப்பா வெளியே டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவனை பார்த்துட்டு, என்னடா அப்பா, உங்களுக்கு தெரியும் வெளியே தயவங்க வந்திருக்கான் தான், அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? உன் தம்பிக்கு வக்காலத்து வாங்குறியா? இல்லைப்பா, நான் அவன் பண்ண தப்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்ப்பா. ஆனால் அந்த குழந்தைய யோசிச்சு பாருங்களேன். அவன் பண்ண தப்புக்கு அந்த குழந்தை என்னப்பா பண்ணுச்சு? அட்லீஸ்ட் அவன் எதுக்கு வந்திருக்கான்னு மட்டும் கேட்டுக்கலாம்லப்பா. எனக்கு அவன் மூஞ்சை பார்க்கவும் பிடிக்கல, தென் அவன் இங்கே வர்றதும் பிடிக்கல. இல்லை சுகா, அவன் வர்றது கரெக்டாக இருக்காது. அப்பா அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்காகச்சும் நீங்கள் பார்க்கலாம்லப்பா அப்படின்னு சொல்கிறப்பா அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ தயங்கூட அம்மா வந்துட்டு, என்னங்க என்ன நீ என்னங்க சொல்லி தான் அவன் அப்படி நின்றுட்டு இருக்கான். வந்துட்டேன், தயவு செஞ்சு என் மூஞ்சில் முழிக்காத, உன் கூட பேசக்கூட பிடிக்கல. பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியாமல் இருந்திருக்க. அவன் பண்ணுற சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் எதுக்குங்க இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு சொல்லி தான் அவன் இப்படி வந்து நிற்கிறான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு வந்துட்டு, பசங்க தப்பு பண்ணும்போது நம்ம கண்டிக்கிறோம்ல, அப்போ அவன் மூடிக்கிட்டு இருங்க சரியா? அப்பாவுக்கு தெரியும் பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்ட்டு. அப்படியே பெருசாக வந்த அதெல்லாம் பையன் தப்பு பண்ண மாட்டான், அதெல்லாம் பிடுங்க மாட்டான்ட்டு என்ன பண்ணியிருக்கான் பார்த்தல. அதான் நீங்கள் அன்றைக்கி என்ன திட்டிட்டீங்கள, அப்புறம் என்னங்க மறுபடியும் நீ பண்ண தப்புக்கெல்லாம் அவன் திட்டிட்டு தாண்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பாப்பாப்பா விடுங்கப்பா, அம்மா என்ன வேணுட்டா பண்ணாங்க, இங்கே பாருங்க, இப்போ அதை விடுங்க. இப்போ தயம் சுகா, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியலடா, நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எந்திரிச்சு போகிறாரு. ஸோ இப்போ தயாங்கிட்ட வந்துட்டு இப்போ சுகா பேசுறதுக்காக வரான். ஸோ தயாங்க பார்த்துட்டு, டே அண்ணாலாம் சொல்லாத, உனக்கு என்ன வேணும் சொல்லு. சரி, நான் உள்ள எல்லாரையும் பார்க்கணும், எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் இங்கே இருக்கிறதுக்காக வரல, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு போயிடுறேன். இங்கே பாரு தயா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சொல்லிக்கிறேன். இல்லை ப்ளீஸ்ண்ணா, ஒரு 5 நிமிஷம்தான்,
நான் அதுக்கு மேல எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங் சொல்லியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்துட்டு இப்போ சுகா வந்துட்டு அவனை கூட்டிட்டு வந்திருப்பான். ஸோ எங்கன்னா வீட்டுக்குள்ள. ஸோ அங்கே பார்த்தா தயங்கோட அப்பா, தென் அம்மா, அப்புறம் அவங்க அண்ணி, குழந்தையெல்லாம் இருக்கும். ஸோ தயங்க அப்படியே அந்த குழந்தைய வச்சுட்டு இருக்கான். குழந்தை லைட்டாக அழுதுட்டு இருக்கு. அப்போ அவங்க அண்ணி வந்துட்டு தயங்க குழந்தைய என்கிட்ட கொடு, இல்லை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. மதனப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதே சைடு இப்போ தயங்கோட அப்பா அப்படியே சுகா பார்த்துட்டு எதுக்கு வந்தானா இப்போ, அவன் மூச்சில் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல பா, எனக்கு தெரியும்ப்பா உங்களுக்கு என் ஃபேஸை பார்க்க கூட பிடிக்கலன்ட்டு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வரலப்பா, என் குழந்தைய கொடுத்துட்டு போக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்பா எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. தட் மீன் ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன உன் குழந்தைய கொடுத்துட்டு அடுத்தது எந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கலான்னு போடுறியா? இல்லைப்பா, அப்படிலாம் இல்லை. நான் பண்ண தப்புக்கெல்லாம் ஜெயிலுக்கு போகலான் இருக்கேன்ப்பா. என்னால் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் எத்தனை நாள் இது பண்ணி வச்சிருந்தேன். அந்த மொத்த தப்புக்கும் நான் ஜெயிலுக்கு போய் தண்டனையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ நாள் தண்டனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வரை என் குழந்தைய பார்த்துக்கோங்க, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்கப்பா. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், நான் தான் அவனோட அப்பான்னு என்னைக்கு சொல்லிடாதீங்கப்பா. அவன் அப்பா ஒரு கேவலமான பொண்ணு, அவனுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆனால் உன்கிட்ட தாண்டா என் பிள்ளைய உன் பிள்ளையா வளர்னா ப்ளீஸ்ண்ணா, எனக்காக பண்ண மாட்டேன்னா உன் தயவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே முட்டி போட்டு எல்லாரும் முன்னாடி அழுகுறான். ஸோ அவங்க அம்மாவுக்குன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, சுகாவுக்கு ஒரு மாதிரியாக தான் ஆயிடுச்சு. அப்போ அவங்க அப்பா இப்போதான் நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க தயம். நான் நீ பண்ண தப்புக்கு என்னைக்கு மன்னிப்பு இல்லைதான், பெரிய தப்பு பண்ணியிருக்கல்ல, அந்த தப்புக்கெல்லாம் நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போதான் நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க. இப்போ என்ன, உன் குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், நீ அதுக்கான தண்டனையை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா சொன்னோன்னே தயவங்க போயிட்டு அவங்க அப்பாவை கையை பிடிக்கிறான். ஆனால் அவங்க அப்பா அவன் கையை தட்டி விட்டுறாரு. ஸோ சுகாவை பார்க்குறான். சுகா அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, என்னாலே மன்னிக்க முடியாத தயம், ஆனால் இப்போ நீ தப்பாக உணர்ந்திருக்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு சரியா அப்படின்னு சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் தயாங்கும் சரின்றான். இந்த பக்கம் அவங்க அம்மாவை பார்க்குறான். என்னதான் பெத்த தாயாச்சு, அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு எப்படிடா இருக்க, ஏதோ இருக்கம்மா, என்ன மன்னிச்சிடும்மா, அப்பா கண்டிப்பா அவனை திட்டி இருப்பாரு என்னால. டே பரவாயில்லடா, எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லை தாயம், உன்னை வளர்க்குறத நான் தப்பு பண்ணிடணும்ன்ட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா நீ தெரிஞ்சிட்டல்ல, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயம். நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க, நீ சரியான முடிவு எடுத்திருக்க. உன் குழந்தைய நாங்க பார்த்துக்குறோம் சரியா? நீ எதுவும் யோசிக்காத தாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க அண்ணியும் அதே மாதிரி தான். ஸோ தயாங் அப்படியே லாஸ்ட்டாக ஓரப்ப அவன் குழந்தைய வாங்கிக்கிறான். ஸோ அவன்கிட்ட அப்படியே பார்த்துட்டு சொல்கிறான், இங்கே பாரு தேச்சு, அப்பா கொஞ்ச நாள் உன்னை விட்டு தள்ளி இருக்கிறேன். ஏன்னா அப்பா பெரிய தப்பு பண்ணியிருக்கு, அந்த தப்புக்கெல்லாம் அப்பாவுக்கு தண்டனை கிடைச்சிதான் ஆகணும் சரியா? அது வரையும் இங்கே நீங்கள் இருக்கணும். பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, அப்புறம் தாத்தா, அப்புறம் உனக்கு ஒரு அண்ணன், எல்லாரும் இருக்கார். அவங்க கூட நீ சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வாக்கு கூட தேச்சு, அப்பா பேசுறது கண்டிப்பா உனக்கு புரியாது, ஆனா என்னைக்குமே நீ அப்பா மாதிரி வந்துடவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த தயாக் மாதிரி நீ இருந்துடக்கூடாது சரியா? அது மட்டும்தான் தேஜு நான் எதிர்பார்க்கிறேன் சரியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ தேஜு, மிஸ் யூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயாங் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு, ஸோ எல்லா தப்பும் தான் தான் பண்ணேன், ஸோ நிறைய பொண்ணுங்களோட லைஃப்பை நான் தான் இது பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லாமல் உங்கள் பேரை சொல்லலை, என்னோடய ப்ரொஃபஸரோட வாழ்க்கையை நான் தான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அதுக்கான ஆதாரத்தையும் கொடுத்துருப்பான். தென் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன்களையும் மாட்டி விட்டுருப்பான். பிகாஸ் எல்லாருக்கும் கரெக்டான தண்டனை கிடைக்கணும்ல, ஸோ அதனால தான் ஸோ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே இப்போ கோர்ட்டில் கேஸ் அது வருது.
ஸோ தயவுங்க வந்துட்டு தானா வந்து தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டனால அவனுக்கு குறைஞ்சபட்சமா ஒரு 5 வருஷம் ஆயுள் தண்டனை குடுத்துடுறாங்க. ஆனா இந்த பக்கம் இவனுங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணெல்லாம் கொன்றுக்கானுங்க. அது இப்பதான் தயவுக்கே தெரியுது. ஸோ அதனால அவனுங்களுக்கெல்லாம் நான் ஒரு 18 வருஷம் ஆயுள் தண்டனை குடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாரி இவங்கள அப்படியே ஜெயில்ல தூக்கி போட்டுறாங்க. இங்க பார்த்தா தயவுக்கு அவன் பண்ண தப்பெல்லாம் இப்பதான் ஒரு தண்டனை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷம் தான் படுறான். அப்படியே தான் நாட்கள் போக ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ தயம் அப்படியே ஜெயிலேருந்து வெளியே வரான். ஸோ அவங்க அண்ணன் அங்கே தான் நின்றுட்டு இருப்பான். ஸோ அவங்க அண்ணனை பார்த்துட்டு நான் எப்படி இருக்க தயாங்க இன்னும் கூட அந்த டோனை மாறல உனக்கு. எல்லாம் மாறாதுண்ணா. ஆனால் என்ன மனசு இப்போ சுத்தமாக இருக்கு. அண்ணன் தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம்ண்ணா. சரி 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 தயம், இப்போ எனக்கு பரவாயில்ல தானே? எனக்கு இப்போ தானே நிம்மதியாக இருக்கு. சரி என் பையன் எப்படின்னா இருக்கான்? நான் தான் சொன்னேன் ஜெயிலுக்குலாம் அவனை கூட்டு வராதன்ட்டு. நான் அவனை அப்போ பார்த்ததுண்ணா அவன் கண்டிப்பாக வளர்ந்துருப்பான்ல. அவனுக்கு இப்போ 5 வயசு இருக்குல்லண்ணா. ஆமாண்டா, அவனுக்கு 5 வயசு ஆகுது. அவனை பார்க்கணுமா உனக்கு? இல்லைண்ணா. சொல்லுடா, பார்க்கணுமா? ஆசையாக தானே இருக்கு. ஆனால் இங்கே பார்க்க வேணாம், வீட்டில் வந்து பார்க்குறேன். வீட்டில் தானே இருக்கான்? ஆமாம் ஆமாம், வீட்டில் தான் இருக்கான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா வந்து கூப்பிட்டு வரான். சரி வர பார்த்தாயும். ஆனால் நான் நிப்பாட்டினா வண்டிய. என்னடா? இல்லைண்ணா, என் பையன் பார்க்க போகிறான்ல, அவனுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிட்டு போகணும், அதனால தான். சரியாண்ணா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இந்த குழந்தைங்களுக்குலாம் விற்கிற டாய்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அங்கே வந்துட்டு அவன் பையனுக்கான டாய்ஸ்லாம் வாங்கிட்டு செம்ம ஹாப்பியாக இப்போ காரில் வந்துடுறான். ஆனால் போகலாம். காசு எதுடா உனக்கு? ஜெயிலில் அங்கே சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணேன், அதில் கிடைச்ச காசு என் பையனுக்காக சேர்த்து வச்சுதுண்ணா. சரி சரி, இப்போ நீ ஒரு பொறுப்பான அப்பனா இருக்க. நான் அதான் சொல்லிட்டல்ல, என் குழந்தைக்கு அப்பா நீ மட்டும்தான். நான் அவனுக்கு அப்பாவை இருக்க கூட தகுதி இல்லைண்ணா. தயம் இல்லைண்ணா, நீ சொன்னதாண்ணா நான் அவன் அப்பா கிடையாதுன்ட்டு. நீ மட்டும் தானே உன்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறப்ப சுகா அப்படியே யோசிக்கிறான். அண்ணா சொல்லுண்ணா. ஆமாண்டா அப்படின்னு சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயவங்க சுகாவும் இப்போ வீட்டுக்கு வராங்க. தயவங்க அம்மாலாம் வெளியே தான் நின்றுப்பாங்க போல. தயவங்க வந்தாடி செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. எப்படிடா இருக்க? நல்லா இருக்குமா. நீ எப்படி இருக்கா? என்னம்மா வெயிட்டு போட்ட போல? சும்மா இருடா. அப்புறம் அண்ணி எப்படி இருக்கீங்க? ஐயோ என் குட்டி ஏஞ்சல் அண்ணா சொன்னான் போன வருஷம் தான் குழந்தை பிறந்துச்சுன்ட்டு. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும். அம்மா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க அண்ணி. இப்போதான் ஒரு மனுஷனாக வந்திருக்கேன். அப்புறம் எங்க மிஞ்சோ காணோம் அப்படின்னு சொல்கிறப்ப மிஞ்சோ அப்படியே ஓடி வரான். சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ தயவங்க அப்படியே தூக்கிக்கிறான். மிஞ்சு எப்படா இருக்கா? நல்லா இருக்க சித்தப்பா. இதெல்லாம் யாருக்கு? உனக்கும் அப்புறம் உன் தம்பி டேஜுனுக்கும். ஓ அப்படியா சித்தப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் சித்தப்பா தேஜு இருக்கான்ல, அவன் இதோ இந்த டோர் பின்னாடி தான் ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஏன்? இல்லை இல்லை, அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கான். ஏன் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவன் கேட்குறான். ஸோ ஃபோல் ஃபேமிலியும் அப்படி தயவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தயவன் அப்படியே தேஜுன் கிட்ட அந்த டோர் கிட்ட வரான். தேஜுன் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் கண்ணு வந்து அப்படியே டியர்ஸ் வருது. தயவங்க ஒன்றும் புரியல. தேஜுன் என்ன ஆச்சு? யாரா ஒன்று தான் சொன்னாங்களா? பா எதுக்குப்பா என்னை விட்டுட்டு நீங்க எங்க போனீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? பெரியப்பா எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு, அப்பா சீக்கிரமா உன்னை பாக்குறதுக்காக வருவாருன்ட்டு. ஏன்பா என்னைய கூட்டு போக வேண்டியதானே உங்க கூட? என்ன மட்டும் ஏன் விட்டு போனீங்க அப்படின்னு சொல்றப்பா தயாவுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான் கண்ணா அவன் பையன் அப்பான்னு சொல்றான்னு சொல்லிட்டு. தேஜு நான் தான் அப்பான்னு உனக்கு தெரியுமாடா? தெரியும்ப்பா, நீ தானே என்னோட அப்பா. பெரியப்பா சொல்லியிருக்காரு, அப்பா ஒரு ஊர்ல இருக்காரு, கண்டிப்பா தேஜுனை பார்க்க ஒரு நாள் வருவாருன்னு சொல்லிட்டு உனக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தது தெரியுமா? இன்னைக்கு தான் நீ வந்த. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா. இனிமே என்னை விட்டு எங்கே போகாதுன்னா எப்பவுமே என் கூட மட்டும்தான் என் அப்பா இருக்கு. சரியா? சொல்லு, போக மாட்டேன்னு அப்படின்னு சொல்றப்ப தயவங்க அவனை டைட்டா ஹக் பண்ணிட்டு நான் போக மாட்டேன். என்னைக்குமே என் பையன் தேஜன் கூட தான் நான் இருப்பேன். என்னைக்குமே அப்பா என்னைக்கு ஒன்று விட்டு போக மாட்டேன். என்ன சரியா?
லவ் யூப்பா, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தேஜுன் அப்படியே தயவங்கோட ஃபேஸ் எல்லாம் கிஸ் பண்ணுறான். அதே மாதிரி தான் தயவங்க அவன் ஃபேஸ் எல்லாம் கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ தயவங்க அப்பாவுக்கு லைட்டாக கண்ணில் டியர்ஸ் வருது. பிகாஸ் அப்பாவும் பையனும் அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இப்போ அப்படியே ஷிகா பார்க்குறான். தயாங், நான் என்னடா அப்படி பார்க்குற? தயவங்களோட அப்பா வந்துட்டு, எப்படி தயவங்க இருக்கா? ஆ ஏதோ இருக்கம்பா, நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. பாத்தியா உன் பிள்ளை இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான்ல, உன்ன மாதிரியே தான்டா எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவங்க லைட்டாக சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பார்க்குறான். அப்பா நீங்கள் தயாங் பழசை பற்றி எதுவும் பேச வேணாம். இப்போ உனக்கான வாழ்க்கை இருக்குது, உன் பையன் இருக்கான், அவன் கூட சந்தோஷமாக வாழேன்னா நீ நினைக்கலாம், என்னடா இது நான் சொல்லிட்டு தானே போனேன், என்னை பற்றி அவன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் தயாங், நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் தேஜனுக்கு அப்பா நீ மட்டும்தான், அது யாராலும் மாற்ற முடியாது. தேஜன்கிட்ட நீ பண்ண தப்ப எதுவுமே சொல்லலை, குழந்தைக்கு புரியலை, நாங்கள் எப்பவும் சொல்லவும் மாட்டோம். ஏன்னா நீ திருந்தாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக உன்னை பற்றி நாங்கள் கண்டிப்பாக உன்னை பற்றி சொல்லியிருப்போம். தேஜன் ஒன்று வெறுத்திருப்பான். நீ அவனை பார்க்குறப்பெல்லாம் அவன்கிட்ட தப்பாக தான் பேசுவான். இதானே என் அம்மாவோட வாழ்க்கை எப்படி பண்ணன்னு சொல்லிட்டு உன்னை கேட்டிருப்பான். ஆனால் தயாங், நீ பண்ண தப்புக்கெல்லாம் திருந்தி இப்போ நீ வந்திருக்க, அவன்கிட்ட போய் உன்னை தப்பாக பேசுறது நல்லா இருக்காது தயா. ஏன்னா உன் வாழ்க்கையில் இப்போ இருக்க போகிறது அவன் மட்டும்தான். அவனே உன்னை வெறுத்துட்டா உனக்கு வாழ்க்கை நரகமாயிடும். அதை என் பையன் அனுபவிக்க வேணாம் நினச்சேன். அதனால தான் அப்பா அப்படி முடிவு எடுத்தேன். சுகா கிட்ட தயாங் தான் அவனோட அப்பான்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம வளர்க்கணும்னு சொன்னேன். அவனும் அதான் சரின்னு சொன்னான். ஸோ தேஜனுக்கு சின்ன வயசுலேருந்து நீ தான் அப்பான்னு தெரியும். ஆனால் அவன் அம்மா பற்றி கேட்பான், நாங்கள் அதை மட்டும் சொல்ல மாட்டோம். அவனே புரிஞ்சுக்கிட்டான், அம்மா வேறு இடத்துல சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட அவன் அம்மா ஃபோட்டோ கூட காமிச்சது கிடையாது. ஸோ நீயும் அதே மாதிரி வச்சுக்கோ. என்ன இப்போ அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, சரியா தயா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க சொல்லியிருப்பான். ஆஃப்டர் அப்படியே ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகிருக்கும். இப்போ தேஜூன், தென் மின்யூ, அப்புறம் தயாங், இவங்க 3 பேருமே இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்திருக்காங்க. ஸோ தேஜூன் தான் கேட்டுகிட்டே இருந்திருப்பான், அப்பா எங்கன்னா வெளியே போகலான்னு சொல்லிட்டு. அதனால் தயாங் கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ 2 பேருமே இங்கே நிற்க வச்சுட்டு, இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன்னா. சரி தாடா, தாடா வரும்போது ஐஸ்கிரீம். ஓகே ஓகே ஓகே. மின்யூ, உனக்கு எதுனா வேணுமாடா? இல்லை சித்தப்பா, எனக்கு எதுவும் வேணாம், நான் தம்பியை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் அங்கே வந்துடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து பார்த்தா 2 பேருமே காணும். மின்யூ, தேஜூன் எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க எங்கேயுமே காணும். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ மின்யூ கிட்ட ஃபோன் இருக்கும். ஸோ அவன் கால் பண்ணுறான். ஸோ மின்யூ அட்டன் பண்ணுறான். ஹலோ மின்யூ, எங்கே இருக்கா? சித்தப்பா அதுவா, நாங்கள் ஒரு ஆண்டி கிட்ட இருக்கோம். தேஜூன் வந்துட்டு ஒருத்தர் டாய்ஸ் வித்துட்டு இருந்தாரா, அவர் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டானா, நானும் அவன் பின்னாடி போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 2 பேரும் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோமா. அப்போ ஒரு ஆண்டி தான் எங்களை கூட்டு வந்து அவங்க கூட வச்சிருக்காங்க சித்தப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி எங்கே இருக்கீங்க 2 பேரும்? சித்தப்பாக்கு லொக்கேஷன் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப தேஜனும் ஒரு இடம் சொல்கிறான். சரி அங்கேயே இருங்க, நாங்கள் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ தயா அவங்க தான் வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அது நீங்கள் தான். என்ன 2 பேரும் பேசிட்டீங்களா? பேசியாச்சு. ஆமாம், அவங்க பேர் என்ன ஆண்டி? நீங்கள் 2 பேருமே எங்கள் பேரை கேட்டீங்க. இப்போ சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேரா வயன். அங்கிள் உங்கள் பேர்? என் பேர் ஜென். அப்புறம் இந்த பாப்பா பேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேஜன் கேட்குறான். அப்போ நீங்கள் அவன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே, என் பேர் ஜியா. ஓ, அந்த பாப்பா உங்களை மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கு. நீ கூட தான் க்யூட்டாக அழகாக இருக்க. இங்கே பாருங்க, 2 பேருமே இந்த மாதிரி ஓடி வரக்கூடாது, சரியா? பெரியவங்க கூட தான் இருக்கணும். சரி ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகே, நீ ரொம்ப மேனராக பேசுறியே. உங்கள் வீட்டில் உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க உங்கள் 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜென் வந்துட்டு, வயன் ஒரே நிமிஷம் தான், எனக்கு ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே குழந்தைய வச்சுட்டு நின்று இருப்பீங்க. இப்போ தேஜன் வந்துட்டு, டாடா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ நீங்கள் இப்போ டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. வரது யாருன்னா
தயா. ஸோ நீங்க தயாங்க பார்த்து ஆச்சரியம்லாம் படல. நார்மலா இருக்கீங்க. ஆனா மனுஷன்தான். உங்கள பார்த்தோனே செம்ம ஷாக் ஆயிட்டான். தென் நீங்க கையில குழந்தைய வச்சிருக்கிறது, அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆனது, அதெல்லாம் அவன் பார்க்குறான். அவனுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கு. அப்போ நீங்க சரி உங்க டேடா வந்துட்டாருல்ல, நீங்க 2 பேரும் பத்திரமா போனேன்னா, இல்ல இல்ல இருங்க இருங்க எங்க டாடா கிட்ட அவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றப்ப இப்ப தயம் கிட்ட வந்திருப்பான். ஸோ நீங்க அப்படியே அவனை பாக்குறீங்க. தாடா தாடா இவங்க தான் எங்க 2 பேரும் இது பண்ணி இங்க கூட்டு வந்து வச்சாங்க. இவங்க பேர் என்னமோ சொன்னாங்களே, ஐயன் ஐயன் தான் இவங்க பேரு. அப்புறம் அது அவங்க கியூட் பாப்பா ஜியா, பார்க்க அழகா இருக்கா. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மேம். இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி டைமில் குழந்தைய கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஓகே மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. தயவங்க அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் தேஜன் வந்துட்டு, டாடா டிக்கெட் எடுத்துட்டிங்களா, வாங்க ரைடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். இந்த பக்கம் நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜென் வந்துட்டு, என்னவன் அந்த பையனோட அப்பா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. நான் பேசணும். எதுக்கு ஜென்? இல்லை குழந்தைய எப்படியா தனியாக விடுறது? இல்லை இல்லை அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. நம்ம போகலாவா? ஓகேவாடி? யா ஐம் ஓகே. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஜென் அவங்க மேலே ஷோல்டரில் கையை போட்டு அப்படியே கூட்டு போகிறான். இந்த பக்கம் நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி தயவங்க பார்க்குறீங்க. அவன் அப்படியே தேஜுனை கையை பிடிச்சி கூட்டு போகிறான். ஸோ ஓகேடா மிஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இது வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங் தான் நான் நினைப்பேன். தயவங்கூட ஒயினை சேர்த்து வைக்கிறது நல்லா இருக்காது. பிகாஸ் நான் கதையிலே நிறைய ரீசன் சொல்லியிருப்பேன், அதனால மட்டும்தான். ஸோ அடுத்தது தயவங்க ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம் ஒரு ஹாப்பி எண்டிங்கோட. எனிவேஸ் இந்த ஒன் ஷாட்டில் எனக்கு நிறைய திட்டுகள்லாம் வந்துச்சு இன்ஸ்டாகிராம்லலாம். நீ எப்படி தயவங்க இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணெல்லாம் திட்டினா. ஐ திங்க் நான் எப்படி சொல்கிறதுனா, அவளை வந்துட்டு அவள் ரொம்ப ரொம்ப இம்மெச்சூர்டாக தான் பிஹேவ் பண்ணா என்கிட்ட. நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. நான் என்ஜாய்டாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கதையாக தான் எடுக்கணும். இன்னொன்னுடா, இந்த கதைக்கு நீங்கள் ஏன் இந்த எண்டிங் வச்சிங்க நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்பீங்க. அவங்களுக்குள்ள நான் ஒரு ஆன்சரை சொல்லிக்கிறேன். இப்போ நான் வயனா தயவங்க சேர்த்து வச்சுட்டேன்னா எல்லார் மாதிரி நார்மல் ஸ்டோரியாக போயிடும். என்ன ஆகுனா, என்னதான் ஒரு பையன் தப்பு பண்ணாலும் ஒரு பொண்ணை மன்னிச்சிடுவா, அவ்வளோதான் கதை அப்படின்ட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணிவிடுவேன். இப்போ ஃப்யூச்சரில் நீங்களே ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க, அவர் உங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்காரு. அவர் அழுதுட்டு வந்துட்டு நான் என்னை மன்னிச்சிட்டு நான் பண்ண தப்பு தான் சொல்கிறப்ப, அவர் பண்ண துரோகம்லாம் என்ன பண்ணுறது? அது எப்போவுமே நம்ம மனசில் ஒரு ஆழமான காயமாக தானே இருக்கும். அது என்றைக்கும் மருந்து கிடையாது தானே, சரிங்களா? அப்படி அவரை நீங்கள் மன்னிச்சாலும் ரொம்ப நாள் தான் சந்தோஷமாக இருக்க முடியாது. என்னைக்காச்சும் அது ஞாபகம் வரும். ஒரு கோவத்தில் நீங்கள் அவரை திட்டிடுவீங்க, நீ அன்றைக்கி அப்படி பண்ண வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுருவாங்க, இல்லைன்னா நீங்கள் உங்களை அவங்க கேட்க வச்சிருவாங்க. ஸோ அதான் நான் முடிவு பண்ணேன். என்னதான் வயன் தயவங்க மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் அவளால் மறக்க முடியாத அளவுக்கு அவன் தப்பு பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் நான் வயனை தயவங்கையும் சேர்த்து வைக்கல. ஃபஸ்ட்டு நான் ஒரு எண்டிங் தான் வச்சுருந்தான், வயன் தயவங்க சேர்கிற மாதிரி தான். ஆனால் எனக்கு இது சரியாக படலை. ஒரு ஸ்டோரினா ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். ஸோ இது கதை தானே, எதுக்கு அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. எங்கள் கதையால் தான் சில பேரோட லைஃபெல்லாம் மாறி இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரியாலிஸ்டிக்கான எண்டிங்கை வச்சேன். எனிவேஸ் நிறைய பேருக்கு இந்த எண்டிங்கை பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்காதவங்களுக்கு நான் ஒரு அழகான ஸ்டோரியாக கொடுக்குறேன், ஓகேங்களா? ஐ திங்க் எனக்கு நிறைய பேர் எண்டிங் நல்லா இருக்குன்னு தான் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பை பை பை. நெக்ஸ்ட்டு நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ மை அன்லவிங் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் ஒன் ஷாட்ஸ் கொஞ்சம் வராது, நான் வெக்கேஷனுக்கு போகிறேன். என்னடா பெரிய ஆளுன்னு சொல்லாதீங்க, ஜஸ்ட்டு என்ன சொல்கிறதுனா ஊரில் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் அங்கே கிளம்புறேன், அதான்டா. ஓகேங்களா? பை பை பாய். தென் டேக் கேர். அப்புறம் எக்ஸாம் நல்லா படிங்க, சரிங்களா?